வணக்கம் நண்பர்களே. மொழி என்பது மிகவும் நுட்பமானது. ஒரு பண்பாட்டின் சூட்சும வடிவம் மொழி. ஒரு பண்பாடு உருவாகுவதற்கு பல நூற்றாண்டுகள் ஆகும். பல தலைமுறைகள், பல விதமான மனிதர்கள் சேர்ந்து வாழ்வதன் மூலமாக அவங்களுக்கு இடையே உருவாகும் ஒற்றுமைகள், வேற்றுமைகள், புரிதல்கள், குழப்பங்கள் இவற்றின் ஊடாக தான் பண்பாடு உருவாகும். பண்பாடு உருவாகணும்னா மொழி ரொம்ப முக்கியம். ஒரு மொழி உருவாவது ரொம்ப எளிது கிடையாது. தமிழ் ஒரு செம்மொழின்னா அதற்கு 2000, 3000 வருடங்கள் பாரம்பரியம் இருக்கு. அவ்வளவு பாரம்பரியம் இல்லாமல் ஒரு மொழி செம்மொழியாக ஆக முடியாது. உண்மையில் அதை காட்டிலும் பழமையானதாக இருக்கும். ஏன்னா நம்ம சங்ககால பாடல்கள் இதெல்லாம் எழுதப்பட்டதே 2000 வருடங்கள் இருக்கும்னு உத்தேசமாக சொல்கிறாங்க. அப்போ அது எழுதுவதற்கு முன்னாடியே மொழி பேசப்பட்டு இருக்கணும். அதனால தான் பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு அழகு என்ன அப்படின்னா, நான் வாசிச்ச இடத்துல போட்டிருந்தாங்க, தமிழ் அந்த எழுத்துக்கள் கூட பனை ஓலையில் எழுதும்போது அந்த ஓலை கீறாமல் இருக்கும்படி நிறைய வளைவுகளை கொண்டது. இப்போது ஆங்கிலத்தை போல் இப்போ டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோடு கோடாக இருக்கும், நேர்கோடுகளாக இருக்கும். அந்த மாதிரி கோடுகளை நம்ம பனை ஓலையில் எழுத்தாணையில் எழுதுனோன்னா ஓலை கிழிஞ்சிரும்னு சொல்லிட்டு தான் கா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நிறைய வளைவுகள் இருக்கும், நேர்கோடுகள் இருக்கும் அளவுக்கு வளைவுகள் இருக்கும். அதே சமயம் நாம் இப்போ பயன்படுத்தும் எழுத்துக்கள் நவீன எழுத்துக்கள். தமிழ் எழுத்து பல விதங்களில் மாறி வந்திருக்கு. அதை குறித்தன ஒரு அட்டவணையை நான் தஞ்சாவூரில் பார்த்துருக்கேன். அதை பற்றின புகைப்படங்கள், குறிப்புகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சோம்னா இதை பற்றிலாம் சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இப்போது நாம் தமிழர்கள் அப்படின்னா நம்ம தமிழாவது நம்மளுக்கு நன்றாக தெரியணும். இவ்வளோ ஒரு அழகான ஒரு செம்மொழியை வச்சுக்கிட்டு, இவ்வளோ பாரம்பரியமான ஒரு மொழியை வச்சுக்கிட்டு நாம் அதை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கோம். அதாவது நம்ம வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்குது. ஒரு லாட்ரி அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் திடீர் கோடீஸ்வரன் ஆகிட்டோம். நல்ல பங்களா இருக்குது, எல்லா விதமான வசதிகளும் இருக்குது, செலவுக்கு பணத்துக்கு கவலையே இல்லைன்னு வைங்க. அப்போ என்ன சாப்பிடுவோம், நாம் என்ன டிவியில் பார்ப்போம், யோசிச்சு பாருங்க. உடனே நம்ம பர்கரும் பீஸாவும் சாப்பிட்ருவோமா? டிவியில் ஆங்கில படங்களை பார்த்தோம்னா உடனே புரிஞ்சிடுமா நம்மளுக்கு? அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை வாழும் முறைகள் மாறலாம், வாழ்க்கை முறைகள் மாறலாம், நாம் மாற மாட்டோம். நாம் மாறுறோங்கிறது எளிது கிடையாது. அதுதான் நாம் ஒரு சாதாரண மனிதர் நாம் மாறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா, ஒரு பல்வேறு தலைமுறைகளாக ஒரு மொழி பண்பட்டு வரணுன்னா அதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கணும். அது சாதாரணமான விஷயம் கிடையாது. கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நாம் அதுக்கு என்ன பங்கு அளிக்கிறோம்? அந்த செம்மையாக்கப்பட்ட அந்த மொழியை கூட நம்ம சரியாக புரிந்து கொள்வதில்லை, பயன்படுத்துவது கிடையாது. இப்போது இந்த தொடரோட தலைப்பு கருவறை குறிப்புகள் ரொம்ப அழகான தலைப்பு. இது மனசுக்குள்ளே திடீர்னு தோணுது, உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கலை. ஒரு முறை ஒரு வாசகி கேட்டிருந்தாங்க, நான் பேசுவதெல்லாம் என் புஸ்தகத்தை படித்து பேசுகிறேனா இல்லை உணர்ந்து பேசுகிறேனான்னு கேட்டிருந்தாங்க. அநேகமாக அவங்களுக்கு அந்த சந்தேகம் இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீண்ட காலமாக அவங்க என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கேட்குறாங்களான்னு தெரியலை. ஏன்னா இப்போது இந்த எண்ணம் எனக்குள்ளே தோணுது, இந்த காணொலியை பேசணும் அப்படிங்கும்போது ஒரு ஒரு ஐடியா கிடைக்கிது. இப்போ அந்த ஐடியாவை தான் ஒரு கருன்னு சொல்லலாம். ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலை செய்கிறோங்கிற எண்ணம் எங்கிருந்து வருது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு ஒரு குழப்பத்தில் இருப்போம். திடீர்னு ஒரு சினிமா பார்க்கணுன்னு தோணுது, ஒரு காஃபி குடிக்கணும்னு தோணுது, ஒரு புஸ்தகம் வாசிக்கணும்னு தோணுது, ஒரு நண்பரை அழைக்கணும்னு தோணுது.
எப்படி அந்த எண்ணம் ஸ்பார்க் ஆகுது யோசிச்சு பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் என்ன சொல்றீங்க, நாம நம்மள கவனிக்கத் தொடங்குனா வாழ்க்கை பற்றி நெறைய புரிந்து கொள்ளலாம். இப்போ அந்த ஸ்பார்க் அதுதான் ஒரு கரு. அது தோணுன உடனே செஞ்சிரலாம். நண்பருக்கு ஃபோன் போடுதா, உடனே நம்ம செஞ்சுருவோம். பல சமயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் செலவில்லாதது உடனே செய்ய முடியுதுன்னா, தள்ளி போட மாட்டோம். இதே வந்து ஒரு தோணுது, அமெரிக்காவுக்கு போலாம் அப்படின்னு உடனே செய்ய முடியுமா அத? அப்படி உடனே ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம் நம்ம. என்ன செய்யறது? எப்படி செய்யறது? அத பத்தி முதல்ல ஒரு திட்டம் இருக்கணும் நம்மளுக்கு. விசா வேணுமோ, அப்போ விசா வேணும். முதல்ல நம்மளுக்கு பாஸ்போர்ட் வேணும். நம்மளுக்கு பாஸ்போர்ட் வேணும்னா, அது முதல்ல எப்படி அப்ளை பண்ணணும்? ஸோ இது வந்து ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ். இந்த ஐடியா மனசுக்குள்ள தோணுச்சுன்னா உடவே செஞ்சிட முடியாது. அப்ப அது மனசுக்குள்ள போட்டு ஊறணும். அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் ஊறிக்கிட்டு இருக்கும்போது, இந்த ஐடியா ஊறிட்டு இருக்கும்போது, அது இந்த கரு உருவாகுதுன்னு சொல்லலாம். அப்போ நாம ஒரு அம்மா வந்து ஒரு பெண் வந்து கருத்தரித்த உடனே நம்ம எவ்வளோ கவனிச்சுக்கிறோம். அவங்க உண்ணும் உணவு, அவங்க செய்யும் செயல்கள் எல்லாவற்றிலையும் கவனமாக இருப்பாங்க இல்லையா? அதை போல தான் நம்மளுக்குள்ள ஒரு ஐடியா அப்படி தோணுச்சுன்னா, நம்மளும் கவனமாக இருக்கணும். இப்போ அமெரிக்கா தோணிருச்சு அப்படின்னா, ஸோ அதை பற்றி நம்ம நிறைய யோசிப்போம், படிப்போம், பேசுவோம். அதை பற்றி யார்கிட்ட பேசுவோம் யோசிச்சு பாருங்க. பெட்டி கடைக்கார்ட்ட போய் சொல்லுவோமா? இல்ல யோசிங்க. ஒரு புஸ்தகம் எழுதணும்னு தோணுது. ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு தோணுது. உடனே என்ன செய்வோம்? அத யார்ட்ட அத பத்தி பேசுவோம்? ஒரு பெண்ணா சிந்திச்சு பாருங்க. அது ஒரு ஒரு ஐடியாங்கிறது ஒரு கருன்னு சொன்னேன் இல்லையா? அத நம்ம எப்போ பகிர்ந்து கொள்வோம்? அதற்குன்னு ஒரு ஷேப் வரணும் இல்லையா? நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். இது பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஏதோ மாற்றம் நிகழுது அப்படின்னு தெரியும்போது தான் நம்ம பகிர்ந்து கொள்வோம். ஸோ யார்ட்ட நம்ம பகிர்ந்து கொள்வோம்? இதெல்லாம் தான் அழகான விஷயங்கள். எவ்வளோ மொழிக்கும், வாழ்க்கைக்கும் எவ்வளவு ஒரு ஒருங்கிணைப்பு வருது பாருங்க. பொருந்தி போகுதுன்னு பாருங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இது 2யும் சுட்டி காமிக்கிறேன் அவ்வளவுதான். இதெல்லாமே சுட்டி காட்டும்போது உங்களுக்கு புரியும். இப்ப தமிழும் பல பேருக்கும் தெரியும். தமிழ் தெரியாத ஆட்கள் மிகவும் குறைவு. உண்மையில் நம்மில் பலருக்கும் ஒரு தமிழ் மொழி மேல ஒரு ஆழ்ந்த அக்கறை இருக்கு. அதெல்லாம் சொல்லவே முடியாது. நாம எளிய மக்கள்னாலும் அந்த அந்த தமிழோட அழக புரிந்து கொள்ளும் திறன் நம்மில் பலருக்கும் இருக்கு. ஒரு முறை ஒரு அழகான சம்பவம். 20 வருடங்களுக்கு மேல இருக்கும். காதலர் தினம் படம் வந்திருந்தது. நான் கோயம்புத்தூர்லிருந்து பொள்ளாச்சிக்கு பஸ்ஸில உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து நெறைய படிக்கிற ஆள். அதனால என்ன பத்தி எனக்கு தெரியும். ஸோ ஒரு எளிய மனிதர் என்னோட வயசு இருக்கும். என்னோட ஏஜ் தான் இருக்கும். ஆனா நான் அவர ஏன் எளிய மனிதர்ன்னு சொல்றேன்னா, அவர் அந்த மாரி இருந்தார். ஒரு கிராமத்து இதில ரொம்ப எளிமையாக இருந்தாரு. ஒரு இளைஞர். இப்போ வந்து ஒரே வரிய வந்து திருப்பி திருப்பி ஹம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. "ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகினேன்." அது அந்த காதலர் தினம் படத்துல வர ஒரு அழகான பாட்டுல வர ஒரு அருமையான வரி அது. "ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகினேன்." ஸோ அழக நம்ம பார்க்கும்போது ஸ்தம்பிச்சு போறோம்னு சொல்றோம் இல்லையா? பேச்சு மூச்சு இல்லாம போறோம். வாயடைச்சு போறோம். என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஒரு திகைப்பு வரும். ஒரு பயம் வரும். அது ஒரு புனிதமான உணர்வுன்னு சொல்லலாம். இது ரொம்ப நுட்பமான விஷயம். கருவறைங்கிறது நம்ம கோவில் கற்ப கிரகத்தையும் நம்ம தமிழ்ல அத தான் சொல்றோம். கருவகை, கற்ப கிரகம், கற்பம், கரு கிரகம்னா வீடு, அறை அப்படின்னு கூட நம்ம மொழிபெயர்த்திருக்கலாம். ஆனா கருவறைங்கிறது ரொம்ப அழகா இருக்கு. கற்ப கிரகம்ங்கிறத காட்டிலும். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. அது ஒரு பழைய கால இதுக்கு கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப நுட்பமான விஷயங்கள். மொழி, பண்பாடு, வாழ்க்கை முறையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. நம்ம வந்து இன்னைக்கு திடீர்னு படிச்சுட்டு நம்ம அ ஒரு மதத்தையும், ஆன்மீகத்தையும் புரிந்து கொள்ளாம எல்லாவற்றையும் குழப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இத கவனிக்கணும் நாம இந்த நுட்பங்கள. கருவறையில சாமி இருக்கு அப்படின்னா, தீபாராதனை காட்டுறாங்க, அபிஷேகம் காட்டுறாங்க, அலங்காரம் செய்றாங்க. இப்ப என்ன அர்த்தம்? அந்த சாமி வந்து அந்த கணங்கள்ல தான் நம்ம பார்க்க முடியும். எப்பவுமே பார்க்க முடியாது. அது வந்து அதைப் போல தான் ஒரு கருவும்,
சாமி சிலையும் ஒன்றுதான். கருவறை, ஒரு ஐடியா, இதெல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒரு குறியீடு. மொழி என்பது கூட காலத்தால் மிகவும் பிந்தியது. குறியீடுகள் காலத்தில் மிகவும் முந்தியவை. நம்முடைய மனம் ஆழ்மனம் குறியீடுகளால் தான் செயல்படும். ஒன்று இருட்டில் ஒன்று தெரியுது அப்படின்னா உடனே நம்மளுக்கு அது சுரேஷ்னு உடனே தெரியாது. நம்ம அசையதை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்த்தோம்னா அது மரமாக மனுஷனான்னு கூட தெரியாது. மனுஷன்னா அது யார் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு விஷயங்கள் தெரிய வரும். அதனால தான் இருளே ஒளின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இருளை கவனிக்க ஒளி கிடைச்சிக்கிட்டே வரும். அதுதான் பாதை. அப்போ இந்த இருளுக்குள்ளே இருப்பது தான் கரு. அது முழுசாக வளர்கிற வரைக்கும் இருளுக்குள்ளே தான் இருந்தாகணும். அப்போ தான் அது அது தனிமை வேண்டும். அப்போ தான் அது தன்னைத்தானே முழுமை செய்து கொள்ள முடியும். ஒரு ஐடியாவும் அப்படி தான் தோணுச்சுன்னா மனசுக்குள்ளே போட்டு வச்சிருக்கணும். அப்போ அந்த வாசை கேட்டாங்க, நான் என்ன உணர்ந்து பேசுகிறேன்னா அதுதான். இது ஒரு கரு போல் இது மனசுக்குள்ளே விழுந்துடும். அப்புறம் அதுக்கு மனசுக்குள்ளே அதை ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அதை ஓட்டும் போதே சில எண்ணங்கள் வரும், சில வார்த்தைகள் வரும், இப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும். அப்போவே அதில் சில உறுத்தல்களும் வரும், இல்லை இது சரியாக வராது அப்படிங்கிறது. இதை நான் வேறொரு காணொலியில் போட்டிருக்கேன். அப்புறம் இதை பற்றி எழுதியிருக்கேன். ஒனட்டோஃபோமோட்டிக். அது வார்த்தை சரியாக நினைவு கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் எந்த வார்த்தை சரியாக பொருந்தும், எந்த சிந்தனை சரியாக பொருந்தும், எப்படி இதை பேசலாங்கிறது என்னுடைய ஆழ்மனம் ஒரு புரிதலை எனக்கு தரும். ஒரு கல் தண்ணீரில் விழுந்து கூழாங்கல்லாக மாறுவதை போல அது உடனே மாறிடாது. ஒரு நாளில் நீண்ட காலம் எடுக்கும். அதை போல தான் ஒரு ஐடியா உள்ளுக்குள்ளே உருண்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு திட்டவட்டமான வடிவம் கிடைச்சதுக்கப்புறம் நான் அதை பேசுகிறேன். ஆனால் கம்ப்ளீட்டாக நான் பேசும்போது முற்றிலும் வேறுபடியாக இருக்கும். இப்போ நான் பேச தொடங்கின போது நான் உருவாக்க நினைத்த படங்கள், நான் என்னை வெளிப்படுத்தி கொள்ள நினைத்த விதங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அந்த படங்களை உருவாக்கி தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் செய்யும்போது, அதை அரேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே மாறுது. பேசும்போது தன்னியல்பாக வார்த்தைகள் வெளியில் வருது. இதுதான் நான் ஒரு மரத்தோட நான் பல சமயம் ஒப்பிடுவேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கணும். நம்ம பொதுவாக ஆன்மீகம்ங்கிறது ஒளியை நோக்கி செல்லும் பயணம் அப்படின்னு நினைக்கிறோம். விண்ணை நோக்கி செல்வது, உயர்ந்தது, மேலானதுங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது. இப்போ மொழிக்கும் நம்முடைய உடலுக்கும் மிகுந்த நெருக்கமான தொடர்பு இருக்குது. அதை பற்றி வேறொரு காலையில் நான் பேசியிருக்கேன். லக்காஃபோட கருதுகோள்களை விளக்கியிருக்கேன். அதை பற்றி இன்னும் விரிவாக பேச வேண்டியது இருக்குது. இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா எப்படி நரம்பியல், மொழியியல், தத்துவம், உளவியல் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பொருந்தி போகுதுன்னு பாருங்கள். நாம் எல்லோருமே ஒரு பண்பாட்டு சூழலில் பிறக்கிறோம். மனிதன் என்பவன் ஒரு பண்பாட்டு சூழலை தான் பிறந்தாகணும். மீனுக்கு தண்ணி போல மனிதனுக்கு பண்பாடு. அந்த பண்பாட்டின் சூட்சும வடிவம் மொழின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மொழிக்கும் ஆன்மீகத்துக்கு எப்படி தொடர்பு பாருங்கள். மேலேனா தலை உச்சி. அப்போது மேலான சிந்தனைகள்னால் என்ன அர்த்தம்? சிந்திப்பது. நம்ம பொதுவாக எதையுமே சிந்திப்பது கிடையாது, அப்படியே செஞ்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம். அப்போது ஆன்மீகம் மேலானது அப்படிங்கிறதுனா செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம்ல, செஞ்சதுக்கப்புறம் யோசிக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் நாம் சிந்திக்கணும். சிந்திக்கணும்னா மனசை ஈடுபடுத்தணும். மனசை ஈடுபடுத்தணும்னா எப்படி? இப்போ அதுதான் இந்த படத்தில் நான் விளக்கியிருக்கேன். நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கேட்கும்போது பலருக்கும் ஒரு மகிழ்ச்சியை உணரலாம், ஒரு திருப்தியை உணரலாம், ஒரு ஆறுதலை, இதத்தை உணரலாம். குரலும் வார்த்தைகளும் ஹீலிங் உணர்வை தருதுன்னு பலரும் சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம்னா, நான் மிக ஆழத்திலிருந்து பேசுகிறேன். அது நேரடியாக உங்கள் இதயத்தை, உங்கள் ஆழ்மனதை பாதிக்கும். ஏன்னா இதை நான் பேசும்போது எனர்ஜியை நான் மூலாதாரத்திலிருந்து கிரகித்து கொள்கிறேன். நம்மளுடைய உடலில் 7 சக்கரங்கள் இருக்குது.
கீழே இருக்கும் 3 சக்கரங்கள் வந்து பூமியோட பிணைப்பு கொண்டது. அது வந்து கிரவுண்டிங்க்கு உதவும். மேலே உள்ள 3 சக்கரங்களும் விண்ணோடு பிணைப்பு கொண்டது. அது ஆன்மீகம் சம்பந்தமானது. இது எல்லாமே இணையும் புள்ளி வந்து இதயம். சீன மருத்துவத்தில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இதயத்தை சுற்றி பெரிகார்டியம்னு ஒரு சவ்வு இருக்கு. இப்போ அந்த பெரிகார்டியம் சவ்வு வந்து அந்த இதயத்தை வந்து ஒரு பேட்டரி போல பாதுகாக்குது. இப்போ உடலில் மற்ற 7, 6 சக்கரங்கள், அதை வந்து சீன மருத்துவத்தில் கதவுகள், கேட் அப்படிங்கிறாங்க. இப்போ அதன் மூலமாக நம்ம உடலில் இருக்கும் உயிராற்றல் நமக்கு வெளியே இருக்கும் உயிராற்றலோட தொடர்பு கொள்ளும். இது இதயத்தில் வந்து இந்த பெரிகார்டியம் இருப்பதனால இதயம் வந்து தன்னளவில் அதுலேயும் வந்து நிறைய ரத்த நாளங்கள் இருக்குது. ரத்த நாளங்கள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இருக்கும். ரத்த ஓட்டம் இருக்குன்னா ஏதோ ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாமே வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ஜென்ரேட் பண்ணுது. அதுதான் நம்முடைய உடலின் ஆறான்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு தேஜஸ் இருக்குது அப்படின்னா சொல்வது இதெல்லாம் பொறுத்து தான். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம குரலாலையும் வெளிப்படும். நான் வேறு இடங்களில் வேறு காணொளிகள் அதை பற்றி விரிவாக பேசியிருக்கேன். நாம் கொண்டிருக்கும் எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், உணர்ச்சிகள், நம்முடைய அகங்காரம் இதெல்லாம் வந்து நம்முடைய இதயத்தை சுற்றி இறுக்கமாக சூழ்ந்திருக்கும். எனர்ஜெட்டிக்கலாக பேரியராக இருக்கும். இப்போ நான் குணப்படுத்துதலின் மூலமாக அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்வது எளிதாக இருக்குது. நான் இதயம் மூலமாக நான் பேசுகிறேன். இப்போ இதயம் மூலமாக பேசும்போது அதனுடைய ஒரு 70% எனர்ஜியை நான் வந்து பூமியிலிருந்து கிரகித்து கொள்கிறேன். ஒரு 20-30% வந்து விண்ணிலிருந்து கிரகித்து கொள்கிறேன். அதை தான் இந்த படம் காட்டுது. இப்போது கவனித்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து இதயம் இருக்குது. இதயம் என்ன பண்ணுது? ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணுது. சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம சிந்தனை ஆன்மீகம் மேலானது அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லோருனாலையும் முடிவது கிடையாது. ஏன்? அது இப்போ உடம்புக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது ஈஸி, கையை காலை ஆட்டி பண்ணுறது. அதே போல் நம்ம சிந்திக்கணுன்னா மனசை பயிற்சி செய்யணும். மனசை பயிற்சி செய்யணும்னா அதற்கு வந்து மொழி தேவை. மொழி பழகணுன்னா நம்ம வாசிக்கணும், நிறைய கேட்கணும். அது வந்து மொழியை வந்து அந்த கூழாங்கல் மனசுக்குள்ளே உருண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி மொழி உருண்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ அதை வந்து நம்ம எப்படி செய்கிறோங்கிறது தான் சிந்தனை. சிந்தனைன்னு நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா 1 1 2ங்கிறது போல் கோர்வையாக ஒன்றோட ஒன்று தொடர்புபடுத்தி சிந்திக்கிறோம். ஆனால் இப்போ நான் செய்வது வேறு விதம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஒரு மழை போல் அப்படியே விழுகுது என் வார்த்தைகள். அதை வந்து நான் கவனித்து என்னுடைய கவனத்தை தந்து அவற்றை தொகுத்து இந்த வார்த்தையை நான் வெளிப்படுத்துகிறேன். இப்போ 1000 வார்த்தைகள் மனசுக்குள்ளே தோணலாம். அது ஒரு உணர்வு, ஒரு திடீர்னு ஒரு மேகமூட்டம் போல் ஒரு உணர்வு எழுது. அது வந்து ஒரு அழுத்தத்தை உருவாக்கி அதை வந்து க்ரஷ் பண்ணி அதிலிருந்து பிழிஞ்சு ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து வெளியில் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போது இதயம் வந்து அப்போ அந்த மூளை பழகணும். அதுக்கு வார்த்தைகள் வேண்டும். அப்போது அதை தான் சிந்திப்பது ஏன் கஷ்டமாக இருக்குன்னா அந்த மூளைக்கு அந்த ரத்த ஓட்டம் வேணும். மூளையை நாம் பயிற்சி செய்யணும். உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா உடலுக்கு உடற்பயிற்சி செய்கிறோம். அப்போ என்ன, அந்த உடலுக்கு அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய ரத்த நாளங்கள் வந்து செல்லும், மசில்ஸ் வந்து டைட்டன் ஆகும், உடம்புக்கு ஒரு ஷேப் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் தான் மூளைக்கு நாம் பயிற்சி செய்யணும். அப்போ சிந்திக்கணும். முன்னரே சொன்னது போல் 1 1 2ங்கிற கோணத்தில் நம்ம பலரும் சிந்திக்கிறோம். இப்போ நான் பேசுகிறது வந்து இது வந்து ஒரு மெய்ஞான ரீதியான ஒரு வெளிப்பாடு. சிந்தனைன்னு கூட சொல்ல முடியாது. அதான் இதெல்லாமே மனசுக்குள்ளே சிந்திச்சு எங்கேயோ இருக்குது. அதெல்லாம் வெவ்வேறு கோணத்தில் பிணைத்து இப்போ வெளிப்படுது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா ஒரே கோணத்தில் நம்ம நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்க முடியும். ஆனால் அதில் நல்லா பிரைட்டாக இருக்கிற 10-15 மேலே தான் நம்மளுடைய கவனம் போகும். அதில் ஒரு சிலதை மட்டும்தான் நம்ம கவனிப்போம். நம்மளே அறியாமல் ஒரு இருட்டில் ஒரு வானத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன புரியுது, கிட்டத்தட்ட அதை போல தான் அந்த புரிதலை தான் நான் இப்போ வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்போது இது வந்து வேணும்னா மூளையை நம்ம பயிற்சி செய்யணும்.
அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு மரம் எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு வந்து இதயம் கிடையாது. அப்போ மரம் எப்படி வளருது? இப்ப அததான் இந்த படத்துல நான் விளக்கியிருக்கேன். சூரிய ஒளி வந்து இலைகள்ல பட்டு, இலைகளில் இருந்து நீரை உறிஞ்சி எடுக்குது. அப்போ ஒரு வெற்றிடம் உருவாகுது இலைகள்ல. அப்போ அந்த வெற்றிடத்தை ஃபில் ஆகிறதுக்கு ஏதாவது ஒன்று வரணும் இல்லையா? ஸ்ட்ராவை உறிஞ்சுற மாதிரி. ஸ்ட்ராவை உறிஞ்சும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம வாய்க்குள்ளே வெற்றிடத்தை உருவாக்குறோம். காற்றை உள்ளுக்குள்ளே உரிகிறோம். அந்த வெற்றிடத்தை நிறைப்பதற்கு அந்த ஸ்ட்ராவின் வழியாக அந்த ஏதோ தண்ணியோ இந்த ஜூஸோ உள்ளே போகுது. கிட்டத்தட்ட அதே தான் இங்கே. இப்போ இந்த வேர்கள் எல்லாமே ஸ்ட்ரா போல் இருக்கும். அப்போ தண்ணீர் வந்து அதன் மூலமாக அது அது வந்து கண்டன்ஸ் ஆகும். அது வேறொரு விதங்களாக, அதாவது அந்த ஈரப்பதம் வேரோட சுற்றியும் சின்ன முடி போல் இருக்குது. ஸோ அந்த முடிச்சுகளில் வந்து என்ன ஆகுதுன்னா, தண்ணீர் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து சேருது. அதை உள்ளுக்குள்ளே சக் பண்ணுது, கண்டன்ஸ் ஆகுது. கண்டன்சேஷன் மூலமாக தண்ணி வந்து வேர் பகுதியில் நிறைஞ்சிருக்கும். இப்போது சூரிய ஒளினால் அந்த இலைகளின் மூலமாக வெற்றிடம் உருவாகும் போது அந்த ஸ்ட்ரால வர எம்டி ஸ்பேஸ் உருவாகுது. அப்போது அந்த தண்ணீர் மேலே இழுக்கப்படுது. இப்போ எனர்ஜி மேலே மூவ் ஆகுது. இது வந்து இதயம் இல்லாமல் தானாக செயல்படுது. தண்ணீர் மேலே இழுக்குது. அதே போல் தான் நம்முடைய இதயம் வந்து நம்முடைய மூலாதாரத்தில் இருந்து, பூமியில் இருந்து எனர்ஜியை கிரகித்து கொள்ளக்கூடும். அதே போல் சூரிய ஒளியைப் போல விண்ணிலிருந்து சிலவற்றை கிரகித்து கொள்ளக்கூடும். இப்போ இது ரெண்டும் இப்போது வார்த்தைகளாக இது வெளியில் வருது. இப்போ இந்த வார்த்தைகளை வந்து ஒரு மலர்னு கூட நம்ம ஒப்பிடலாம். ஒரு மலருங்கிறது மிகவும் மென்மையானது, நுட்பமானது. ஒரு மரம், அதாவது ஒரு மலர் வந்து தானாக உருவாவது கிடையாது. அது தகவமைப்பதற்கு பல லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகியிருக்கும். அதே சமயம் ஒரு மலர் தன்னோட இஷ்டத்துக்கு அதாகவே உருவாகிறது இல்லை. அந்த மலர் அமைப்பு, அதோட நிறம், அதோட வடிவம், அதோட மென்மைத்தன்மை, இதுக்கெல்லாம் ஏற்றாற்போல் தேனி, பட்டாம்பூச்சி போன்றவைகளும் மாறிக்கணும். நான் வேறொரு படத்தில் வேறொரு காணொளியில் விளக்கியிருப்பேன். இப்படி ஒரே ஒரு மலரை வந்து ஒரு தேனி, ஒரு தேன் சிட்டு, ஒரு வௌவால், ஒரு மனித குழந்தை, இது நானும் எப்படி அதை பார்க்குதுன்னு. அப்போ ஒரு மலர் தன்னோட இஷ்டத்துக்கு அதோட நிறத்தை மாற்றிக்க முடியாது, வடிவத்தை மாற்றிக்க முடியாது. மாற்றுச்சு அப்படின்னா அதை பார்க்க புரிஞ்சிக்க முடியாது. ஒரு வௌவால்னால் அதை புரிஞ்சிக்க முடியாது, ஒரு தேனினால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அந்த மலரோட மாற மாற அந்த தேனி, வௌவால் போல் அதை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் அதை புரிந்து கொள்ளணும். ஸோ ஒரு மாற்றம் வந்து சுற்றி இருக்கும் எல்லா உயிரினங்களும் புரிந்து கொள்ளும் போது அந்த மாற்றம் வந்து நிலையானதாக இருக்கும். இல்லை ஒன்று வேகமாக மாறுதுன்னா அதை சுற்றி இருப்பது எல்லாம் அதற்கேற்றாற் போல் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இன்றைக்கு நாம் அந்த மாதிரியான சிக்கலில் இருந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கு வாழ்க்கை முறை வேகமாக மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம மூளை வேக வேகமாக செயல்படுது. மூளைக்கு ஏற்றாற் போல் உடல் மாறாது. அதனால தான் நான் ஆன்மீகத்தை வந்து உடலை மையமாக வச்சு நான் பேசுகிறேன். உடலே கோவில். ஒரு கோவில்ங்கிறது உருவாக்குறது எளிது கிடையாது. இப்போது இந்தியாவில் கோவில்கள் உருவாகி இருக்குன்னா அதற்கு ஒரு நீண்ட கால வரலாறு இருக்குது. ஒரு ஒழுங்குமுறை ஏற்பட்டிருக்கு. எப்படி கோவில் இருக்கணும், எப்படிலாம் நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் நிறைய புத்தகங்கள் இருக்குது, நிறைய சொல்லி தர்றாங்க, வகுப்புகள் எடுக்கிறாங்க. ஆர்வம் இருக்கிறவங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் நான் சொல்வது அதெல்லாம் ஒரு பண்பாட்டு ரீதியாக நம்மை கட்டுப்படுத்துது. நான் மனதை இன்னும் விசாலப்படுத்தணும். அந்த பண்பாட்டு தலையையும் கட்டுப்பாட்டையும் கடந்து செல்லணும். இப்போ ஒரு மரத்துக்கு அந்த பண்பாட்டு ரீதியான தடை கிடையாது. இப்போ இதைத்தான் முன்னாடியே சொன்னதோட கணக்கு பண்ணி பார்க்கலாம். எல்லாவற்றையும் நினைச்சு பாருங்க. ஒரு இதயம்ங்கிறது ஒரு கருவறை போன்றது. ஒரு ஐடியா அதுக்குள்ளே உருவாகுது. ஐடியா வந்து இருளுக்குள்ளதாக இருக்கணும். அது ஒரு கருவை போன்றது. அது ஒரு
கருவறை, கோவில் கருவறையில இருக்கும் சாமி சிலையை போன்றது. அது எப்பவாவது தான் நம்ம கவனிக்கணும். அது ரொம்ப நுட்பமான விஷயம். அந்த கருவை நாம் உணர்ந்து கொண்டே இருக்கணும். அந்த ஐடியா நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தடவி பார்த்துக்கிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ள அத வளர்வத, அது மாறுவத உணர்ந்துகிட்டே இருக்கணும். அவர்களுக்கு நல்ல எண்ணங்களை, அது கருவுக்கு என்ன தேவையான உணவை சாப்பிடுவது போல, ஓய்வெடுப்பது போல, இசை கேட்டு மனதை சாந்தப்படுத்துவது போல. ஏன்னா கருவில் ஒரு அம்மா என்னெல்லாம் உணர்றாங்களோ அதெல்லாம் அந்த குழந்தை உணர்ந்துக்கிட்டு இருக்கும். ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம். ட்ராமா சம்மந்தப்பட்டவை. இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கை முறையை மரபணு மூலமாகவும் கடத்தப்படுது. நாம் யாருங்கிறது நாம் பிறப்பதற்கு முன்னாடியே தீர்மானிக்கப்படுது. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், எந்த மாதிரியான மனிதர்களை சந்திக்கணுங்கிறது கேட்டாற் போல தான் நம்முடைய உடல் உருவாகுது. இப்போது நாம் இந்த உடலை உருவாக்கணும் அப்படின்னா நம்முடைய அம்மாவும் அப்பாவும் இணைந்திருக்கணும். அப்போ அதங்க நமக்கு முன்னாடி 20-30 வருஷத்துக்கு முன்னாடியாவது பிறந்திருக்கணும். அவங்க எங்கேயோ இடத்துல பிறந்து எப்படியோ சந்திச்சு ஏதோ ஒரு காரணத்தால் இணைந்து அதன் மூலமாக நாம் பிறந்து இந்த உடலை எடுத்து இப்போ இந்த காணொளியை நான் பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது கவனிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் கவனிக்கும்போது இதாக சொல்ல வர இல்லையா, இது வந்து சிந்தனை கிடையாது. இப்போ நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு புரிதல் உருவாகிக்கிட்டே இருக்கு. ஒரு பயணம் நீங்கள் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள. இப்போ என்ன புரிதல் நிகழுதுங்கிறது உங்களுக்கு மட்டுமே உரித்தானது. இது ஒரு தென்றல் வருடி செல்வது போல உடலை இந்த வார்த்தைகள் உங்கள் அகத்தை வருடுது. அப்போ நீங்கள் என்ன உணர்றீங்க? உங்களுக்கு மட்டுமே உரித்தது. தென்றல் வருடும்போது இதமாக உணர்றீங்களா, குளிராக உணர்றீங்களா? அந்த தென்றல் காற்றில் வந்து ஏதாவது வாசம் வருதா, துர்நாற்றம் வருதா? அது எங்கே இருந்து வருது? நிறைய இருக்குது. இதெல்லாம் நாம் தான் கவனிக்கணும். அப்போ நம்ம கவனிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வார்த்தைகள் வேணும், வார்த்தைகளுக்கு மொழி வேணும். எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நம்முடைய தமிழ் எவ்வளவு அழகான மொழி. மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். கருவறை குறிப்புகள் இந்த தலைப்பே எனக்கே ரொம்ப ஒரு ஆறுதல் தருது. இந்த சேனலோட தலைப்பும் ரொம்ப எனக்கு இடம் தந்தது. மௌனாலயம், மௌனத்தின் ஆலயம். அதாவது கரு இருக்கிற இடம் அதுதான். மௌனமாக தான் இருக்க முடியும் கரு. ஒவ்வொரு சொல்லும் மந்திரம், ஒவ்வொரு சொல்லுமே ஒரு குழந்தை போலன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இந்த சொல்லு உருவாகுது அப்படின்னா இவ்வளோ காலமாக அது எனக்குள்ளே இருந்திருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ அந்த ஐடியாவும் அது போன்றது தானே. இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த சிந்தனைகள், இந்த புரிதல்கள் எல்லாமே ஒரு அழகானதாக இருக்கும், ரம்மியமானதாக இருக்கும். மொழியை கொண்டு நம்முடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்க முடியும். ஸோ அதுதான் ஒரு ஒரு சோதனை போல, ஒரு பயிற்சி போலன்னு சொல்லலாம். ஒரு வாசையே சொல்லியிருந்தாங்க, ஒரு லீலைன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகான வரி அது, வார்த்தை, கனமான வார்த்தை. லீலைனா என்ன? விளையாட்டு. விளையாட்டை யார் விளையாடுவாங்க? குழந்தைங்க தான் விளையாடுவாங்க. மனிதர்களும் விளையாடுறாங்க. ஃபுட்பால் விளையாடுறோம், கிரிக்கெட் விளையாடுறோம். ஆனால் அதை எப்படி வந்து வணிகமாக்கிட்டோம் யோசிச்சு பாருங்க. அது இந்தியாவும் பாகிஸ்தான் விளையாண்டா அது ஒரு போருக்கு இணையானது. அதே சமயம் ஐபிஎல் மேட்சுங்கிறது பணம் விளையாடுது. அங்கே ஒரு அழகே போயிருச்சு. ஒரு குழந்தைகளோட விளையாட்டில் இருக்கிற அழகு ஒரு வயதான மனிதர்களுடைய விளையாட்டில் இல்லை. ஒரு போர் என்பதும் ஒரு விளையாட்டு தானே. அரசியல் என்பதும் ஒரு விளையாட்டு. ஆன்மீகம் என்பதும் விளையாட்டு. அப்படிலாம் எடுத்துக்க முடியுமா நம்மால்? அதுதான் கவனிக்கணும் நாம். இப்போ அந்த லீலைங்கிற சொல் வந்து ரொம்ப அழகான சொல். இப்போ இந்த வார்த்தைகள் மூலமாக நான் விளையாடுறேன்னு சொல்லலாம். அது ஒரு நுட்பமான விஷயம். இப்போ அந்த வார்த்தை அவங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது நம்முடைய மரபு தந்திருக்கு. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குறியீடுகள் வந்து மொழியை விட புராதனமானது.
இருட்டுல என்ன இருக்குன்னு உடனே நம்மளால வார்த்தைப்படுத்த முடியாது. ரொம்ப நுட்பமா புரிஞ்சுட்டு அப்புறம் தான் கடைசியில "அட சுரேஷு" அப்படிம்போம். அதைப்போல தான் ஃபர்ஸ்ட்டு குறியீடுகள நம்ம நெறைய கவனிக்கணும். இப்போ இந்த காணொளிகள்ல நான் இந்த உருவாக்கும் படங்கள் எல்லாமே குறியீட்டு ரீதியாக முக்கியமானவை. ரொம்ப அழகான முக்கியமான படம் ஒண்ணு இது. ஏன்னா, அப்புறம் லீலைங்கிற சொல் அவங்க மனதில் எப்படி தோன்றியது அது? நான் அந்த வார்த்தைய பயன்படுத்தல. ஆனா, நான் பேசும் விதங்கள், இதெல்லாம் ஏதோ ஒண்ணு வந்து அவங்களுக்கு அந்த வார்த்தைய மனசுக்குள்ள ட்ரிகர் பண்ணியிருக்கு. அதற்கு காரணம் அந்த மரபு. நாம் ஒரு மரம் போல அப்படின்னு சொல்றோம். ஆனா, அந்த மரம்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க இயற்கையானது கிடையாது. ஏன்னா, இயற்கையான ஒரு மிகவும் புராதனமான ஒரு மரபில் மொழி இருக்காது. இப்ப தமிழ் மொழி வந்து ஒரு செம்மொழி அப்படிங்கிற சாதாரணமான விஷயம் இல்ல. அதே சமயம் செம்மொழிகளுக்கு சில பிரச்சனைகளும் இருக்கு. இப்ப இந்த இந்த மொழிகள் ரொம்ப அழகா பேச முடியுது, கவிதை எழுத முடியுது. ஆனா, ஒரு தத்துவார்த்த ரீதியாக சிந்திக்க முடியுமா? அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஏன்னா, சிந்தனைக்கு வந்து உணர்ச்சியிலேருந்து நான் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணணும். அத வந்து முழுக்கவும் டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது. அது அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சி தான் இதுன்னு சொல்லலாம். அதாவது நான் இந்த வார்த்தைகளை கொண்டு சிந்திக்கவும் வைக்கிறேன். ஒரு அழகு இருக்கு. ஒரு நுட்பம் நெறைய விஷயங்கள் இருக்கு இதன் பின்னாடி. இத நானே ஆங்கிலத்தில பேச முடியும். ஆனா, அது இந்த அழகு இருக்காது. இப்போ தமிழோட அழகை நான் பயன்படுத்திக் கொள்றேன் இங்க. அதே சமயம் ஒரு அழகானதுங்கும்போது, அத அப்படியே விட்டுற முடியாது. அத குறித்து சிந்திக்க வேண்டும். ஸோ கவிதை என்பது அழகானது. அது ஒரு உணர்ச்சிகளை தூண்டும். சிந்திக்க வைக்கும் கவிதைகள் இருக்கு. அரசியல் கவிதைகள் இருக்கு. ஆனா அது கவிதைகளா? இதெல்லாமே நமக்கு நெறைய கேள்விகள் எழுப்பணும். இதெல்லாம் கடந்தது குறியீடுகள். ஏன்னா கேள்விகள் எழுப்பும்போது சிந்தனை உருவாகும். சிந்தனை உருவாகும்போது குழம்பும். அது பயன்படுமா? இல்லையா? சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த படத்துல எவ்வளோ புரியுது. அதாவது ஒரு மரம் என்பது ஒரு இயற்கையான விஷயம். ஆனா அந்த மரத்தையே நம்ம வணங்கி, அத கோவிலாக்கி நெறைய நீங்க அதில புரிஞ்சுக்க முடியும். கவனிச்சீங்க அப்டின்னா. ஸோ நாம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது நம்மளுக்கு மட்டுமே உரித்தானது. இப்ப இந்த காணொளி 30 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. இப்போ நீங்க இத தனியா கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல உங்களுடைய புரிதல வந்து ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதுங்களேன். ஒரு பிளாக்ல எழுதுங்க. ஏன்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த புரிதல் உங்களுக்கு மட்டுமே உரித்தானது. ஆனா, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான மனிதர்கள் உலகத்துல இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பசி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தலைவலி இருக்கக்கூடும். ஆனா, எல்லாரோட பசியும் ஒரே மாரி தானே. உணவு குடுத்தா எல்லா பசியும் அடங்கிரும். தலைவலி மாத்திரை குடுத்தா எல்லா தலைவலியும் அடங்கிரும். அப்போ எல்லாருடைய தலைவலியும் ஒண்ணுதான். எல்லாருடைய பசியும் ஒண்ணுதான்னு சொல்லலாமா? அதைப்போல தான். எல்லாருக்கும் பசி இருக்கு. ஏதோ ஒரு தேடல் இருக்கு. ஏதோ ஒரு கேள்வி இருக்கு. ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள நிறைவை உணர்றீங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே சமயம் இது ஒரே காணொளி, ஒரே விதமான சொற்கள் தான். ஒரே ஆள் தான் பேசுறேன். ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் கிடைக்கும். ஒவ்வொரு விதமான நிறைவு கிடைக்கும். ஒருவர் மகிழ்ச்சியாக உணரலாம். ஒருவருக்கு கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம், கடுப்பாகலாம், சிரிப்பு வரலாம். சொல்ல முடியாது. அது எது ஏன் என்ன வருதுங்கிறது உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிறது தான் தூண்டப்படுது. நீங்க என்ன சிலாகிப்பதனால், என்னை பாராட்டுவதால், திட்டுவதால் ஒண்ணும் பெருசா நடக்கப் போறது கிடையாது. எனக்கு மகிழ்ச்சி தான் பாராட்டுனீங்கன்னா. திட்டுனீங்கன்னாலும் வேற வழி இல்ல. கேட்டு தான ஆகணும். ஏன்னா பாராட்ட மட்டும் தனியா வாங்கிக் கொள்ள முடியாது. திட்டையும் வாங்கிக்கணும். எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்குள்ள இருந்து உருவாவதுன்னு புரிந்து கொள்ளுங்கள். அப்ப உங்களுக்குள்ள கருவாக இருக்கிற ஏதோ ஒண்ண வந்து இந்த வார்த்தைகள் அசைக்குதுன்னு சொல்லாமா? அப்ப உங்ககிட்ட கோபம், எரிச்சல், கசப்பு, காழ்ப்பு இதுதான் வெளிப்படுது அப்டின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் அதுதான் அப்டின்னு சொல்லலாமா? அப்போ அது ஒரு சீல்ன்னு சொல்லலாமா? இப்போ இந்த வார்த்தைகள் வந்து ஒரு அறுவை சிகிச்சை போல செயல்படுதுன்னு சொல்லலாமா? உங்களுக்கு இருக்கிற கசப்பு, காழ்ப்பு, கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாமா? அல்லது உங்களுக்கு ஆறுதல் தருது, இதம் தருது, மகிழ்ச்சி தருது.
ஆடணும், பாடணும்னு ஏதாவது தோணுதா? இருக்கக்கூடும். ஏற்கனவே ஒரு வாசிக்க சொல்லியிருந்தாங்க. அததான் சொல்ல வரேன். இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணங்களை உருவாக்கலாம், உணர்வுகளை உருவாக்கலாம். கவனியுங்க, புரிஞ்சுக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பயணம். இது ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. வார்த்தைகளை கொண்டு மேற்கொள்ளும் முயற்சி. ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு மேற்கொள்ளும் முயற்சி. தொழில்நுட்பம்ங்கிறது இன்றைய பல விதங்களில் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கு. தொழில்நுட்பத்தால் எளிதில் தியானம் செய்ய முடியும். ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு தியான அனுபவம் தான் இது. அதே சமயம் இதை நீங்க சிந்திச்சு ஒரு அறிவுபூர்வமானதாகவும் ஆக்கிக்கொள்ள முடியும். உங்களுடைய முடிவு தான். மொழி ரொம்பவும் முக்கியமான ஒன்று. மொழியை நாம் எந்த அளவு நம்ம பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் நாம் எந்த அளவு நாகரிகமானவர், படித்தவர், பண்பாடு மிக்கவர்னு பொருள். அது ரொம்ப முக்கியம். அதாவது உணவு என்பது பசியை ஆற்றுவதற்கு தான். அதே சமயம் எப்படிப்பட்ட உணவை நாம் உண்ணுறோம், எப்படி பசியை ஆற்றுறோங்கிறது முக்கியம் இல்லையா? எதுவுமே சரி தவறுன்னு சொல்லவே முடியாது. இப்போது இனுயிட்டுகள், அதாவது எஸ்கிமோக்கள்னு முற்காலத்தில் சொல்லப்பட்டவர்கள், இப்போது இனுயிட்னு அவங்கள அழைக்கப்படுகிறார்கள். அதுதான் அவங்க விரும்புகிறாங்க. ஒரு மனிதர் எப்படி அழைக்கப்பட விரும்புகிறாரோ அதன்படி அழைப்பது தான் நாகரீகம். அதனால தான் எஸ்கிமோங்கிற சொல் இப்போது ஒரு கெட்ட வார்த்தை போல ஒரு ஒரு இழிவுபடுத்தும் வார்த்தையாக தான் கருதப்படுது. இப்போ அந்த இனியூட்டுகள் அவர்களுடைய மொழியில் பார்த்தீங்கன்னா பனியை குறிப்பதற்கு 50க்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்குது. ஏன்னா அவங்க வாழும் அந்த சீதோஷ்ண நிலை, அந்த பண்பாட்டு சூழல் அப்படிப்பட்டது. புவியியல், அதாவது ஒரு நிலவியல், அந்த சீதோஷ்ண நிலை இதெல்லாம் தான் ஒரு பண்பாட்டை உருவாக்குது. பண்பாட்டின் சூட்சுமமான வடிவம் மொழி. அப்போது அவங்ககிட்ட 50க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் பனியை குறிப்பதற்கு இருக்குன்னா அவங்க அந்த சூழலில் வாழறாங்க. அதே சமயம் மரத்தை குறிக்கும் சொற்களே கிடையாது. ஏன்னா அந்த சூழலில் மரமே கிடையாது அவங்க வாழும் சூழலில். இப்போ தமிழில் எடுத்துக்கோங்க, ஒரு மலரை குறிப்பதற்கு பல்வேறு பெயர்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் பெண்ணை குறிப்பதற்கும் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை இப்படின்னு பல சொற்கள் இருக்குலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ நுட்பமான விஷயம்னு கவனிச்சு பாருங்கள். ஒரு பண்பாடு எப்படி வளர்ந்துருக்கு, மாறி இருக்குங்கிறதுக்கு அந்த மொழி ஒரு உதாரணம். அப்போ அந்த மொழியை நம்ம எப்படி கையாளுறோங்கிறது பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இதை நிறைய நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதை தான் சொல்கிறேன். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோங்கிறத அந்த வார்த்தைகளால் வெளிப்படும். இப்போ இந்த காணொலியெல்லாம் கேட்கும்போது ஒருத்தர் மனசில் அந்த லீலைங்கிற வார்த்தை வருதுன்னா அப்போ அந்த மரபு அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஆழமாக ஊடுருவி இருக்கு பாருங்கள். அந்த ஆழ்மனம் எப்படி செயல்படுது. இப்போ இன்னும் குறியீடுகள்ங்கிறது இன்னும் ஆழமாக செல்வது. அந்த ஒரு குறியீடுங்கிறது ஒரு உணர்ச்சியை போன்றது தான் சொன்னேன். இருட்டுக்குள்ளே அசைகிறது அதுதான் குறியீடு. அப்புறமா நம்ம கடைசியில் கண்டுபிடிக்கிறோம் அது சுரேஷா ரமேஷான்ட்டு. இப்போ அதை போல் மொழி நம்மளுக்கு அந்த சுரேஷ் ரமேஷுங்கிறது ஒரு மொழியால் உருவாகுது போல், அந்த மொழி உருவாவதற்கு முன்னாடியே நம்முடைய ஆழ்மனம் பல விஷயங்களை கவனிக்கும். அதெல்லாம் நம்முடைய கனவுகளில் வெளிப்படும். இதையெல்லாம் குறித்து காணொளிகள் எழுதியிருக்கேன், நிறைய இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி உங்களுடைய புரிதல் நீங்கள் வளர்த்துக்கொள்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை உரியும். இந்த காணொலி நீங்கள் ஒரே காணொலி மொத்தம் இப்படி கேட்டு போகலாம், இல்லை நிறுத்தி யோசிக்கலாம், இதன் தொடர்புடைய பதிவுகளை வாசிக்கலாம். இன்னும் எப்படி நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்கிறது உங்களுடைய தேர்வு. இந்த படத்தையும் நீங்கள் நுட்பமாக கவனிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும், அதாவது ஏற்கனவே தெரியுங்கிறத பொறுத்து உங்கள் புரிதலின் ஆழம் கூடும், விரிவு அதிகரிக்கும். ஒரு விதத்தில் இது பைடு பைப்பர்னு ஒரு கதை இருக்குது. இது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இது மேலை நாட்டு கதை, தேவதை கதைகளில் ஒன்று. தேவதை கதைகளில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ரொம்ப எளிமையான கதைகள், குழந்தைகளுக்கு சொல்லும் கதைகள். ஆனால் அந்த கதைகள் எல்லாமே உளவியல் ரீதியாக மிக முக்கியமானவை.
இந்த பைடு பைப்பரில் என்னென்ன நடக்கும்னா, இந்த படத்தில் இருப்பதை போல ஒரு கோமாளியை போன்ற ஒருவர் வந்து அந்த அந்த உபகரணத்தை, இசைக்கருவியை வாசிப்பிட்டு அதன் மூலமாக அந்த கிராமத்தில் ஹாம்லின் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு கிராமத்தை குறிப்பிடுறாங்க. அந்த கிராமத்துக்கு இருக்கிற எலிகளை எல்லாம் வந்து இந்த கிராமத்தை விட்டு வெளியில் கூட்டு போயிடுவார். இப்போ அதற்கு வந்து அவர் அப்பப்போ செய்யறதுக்கு வந்து பணம் கொடுத்து அவரை பராமரித்து வச்சுக்கிறாங்க. அவங்க ஒழுங்காக பணம் கொடுக்கலங்கும்போது அதே இந்த இசைக்கருவியை இசைச்சு எலியை போல குழந்தைகளை கூட்டு போயிடுவார் அப்படிங்கிறத போல் அந்த கதை செல்லும். இப்போ இது வந்து இந்த கதை உருவாகணும் அப்படின்னா எளிதில் ஒருத்தர் உருவாகி இருக்க முடியாது. ஒரு ஊரில் வந்து இது கிராமத்தில் வந்து ஏதாவது எலி தொல்லைகள் இருந்திருக்கும். யாராவது ஒரு கோமாளியை போல ஏதாவது தங்கி இருப்பான். அவன் எப்படி வேணால் நடந்திருக்கலாம். அவங்ககிட்ட ஒரு இசைக்கருவி வச்சுருந்துருக்கலாம். அதன் மூலமாக பிச்சை எடுத்து ஏதாவது வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். அவன் எதையாவது சாப்பாடை பையில் வச்சுருக்கலாம். அவன் போகும்போது அவனு எங்கேயாவது வீட்லேயோ மண்டபத்துலேயோ தங்கி இருந்திருக்கலாம். அவன் போகும்போது அந்த இடத்துல தங்கி இருந்த எலிகள் வந்து அவனோட அவன் வச்சுருந்த சாப்பாடுனாலையும் எதுனாலையும் அவங்க கூட போயிருந்துருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சுனா உருவாகும். ஏதோ ஒன்று வெவ்வேறு நிகழ்வுகளாக கூட இருக்கலாம். இதெல்லாம் ஒரே கடத்தில் நிகழ்ந்ததாக இருக்கலாம். ஆனால் எப்படியோ இந்த உடையை போல வெவ்வேறு விதமான உடையை பிச்சு ஒரு உடையை உருவாக்குவது போல இப்படி தான் கதைகள் உருவாகும். இப்போ அந்த கதைகள் உருவாவதற்கு மொழி வேணும். இப்போ இதெல்லாமே யோசிச்சு பாருங்கள். எப்படி இந்த கதை உருவாகி இருக்கும்? புரளி பேசுவது போல, புறம் பேசுவது போல தான். பெண்கள் வந்து குழாயடியில் பேசிக்கிற போல யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து அங்கே என்ன சார்பியல் கொள்கையை பற்றியா விவாதிப்பாங்க? ரஷ்யன் உக்ரைன் போரை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் ஆண்கள் பண்ணுறது. இப்போ ஆண்களில் டீ கடையில் உக்காந்தாங்கன்னா அவங்க இப்போ எல்லாத்த பற்றியும் அலசுவாங்க. குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்க பையனுக்கு என்ன வேணும்லாம் தெரியாது. ஆனால் ஊரில் இருக்கிற பிரச்சனையை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதான் சொல்ல வரலே. சொன்ன இதெல்லாமே தான் எப்படி மொழி பயன்படுது பாருங்க. இப்போ இந்த கதை உருவாகி இருக்கிறதுக்கு 500 வருஷம் இருக்கும். 500 வருஷங்களுக்கு பழமையான கதை இதுன்னு சொல்கிறாங்க. அப்போது யாரோ இந்த கதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வெர்ஷன் ஃபாலோ பண்ணப்பட்டே வருது. இப்போ மகாபாரதம், ராமாயணமும் இன்னும் ஒரு புராதனமானவை. இந்த கதையோடு ஒப்பிட்டோம்னா அதெல்லாம் எவ்வளோ நுட்பமானவை யோசிச்சு பாருங்க. ஆனால் இதுதான் ஒரு நுட்பமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. மகாபாரதம் குறித்த காணொலிகளில் அதை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா மகாபாரதம்ங்கிறது ஒரு பண்பாட்டு ரீதியாக மேம்பட்ட சமூகத்தில் உருவானது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை வந்து போதிப்பதற்கான உருவானது. மகாபாரதத்தில் சத்திரியர்கள், பிராமணர்கள் இது போன்ற அந்த வர்ணாசிரமம் வந்து தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. அது ஏன் உருவாச்சுங்கிற விவரம் அதில் கிடையாது. அப்போ மகாபாரத்தை கேட்கும்போதே அந்த வர்ணாசிரமத்தை நம்ம ஏற்றுக்கொண்டாதான், அதை புரிந்து கொண்டாதான் அந்த நிகழ்வுகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும், வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும். அதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அது நம்மளுக்கு பயன்படாது. அதனால தான் மேலை நாட்டுக்காரங்கள் வந்து மகாபாரதத்தையும் பகவத்கீதையும் முற்றிலும் வேறு விதத்தில் பார்க்குறாங்க. அவங்க கிருஷ்ணன் வந்து ஒரு கடவுளே கிடையாது. நானும் அதை தான் சொல்லுவேன். அவர் நம்பர் 1 அரசியல்வாதி. ஏன்னா ஒரு ஆன்மீகவாதிங்கிறவன் மக்களுடைய மகிழ்ச்சியை கவனிக்கணும். போரிட சொல்வதுங்கிறது எளிது. அதெல்லாம் சொல்லலையே. இதெல்லாம் வந்து இந்த அரசியல் பிராபகண்டா போல பிரச்சாரம் போன்றது. இதை வேறு இடத்துல நம்ம பேசலாம். திருப்பி நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, எப்படி மொழி வந்து ஒரு பண்பாட்டை உருவாக்குது, ஒரு கதையை உருவாக்குது. யோசிச்சு பாருங்க. இந்த கதை வந்து ஒரு எளிய கதை. இது எப்படி உருவாகி இருக்கும்? மொழி இல்லைன்னா இந்த கதை உருவாகி இருக்குமா? இப்படின்னா நிறைய நம்ம யோசிக்கலாம். அப்போ இதெல்லாமே வந்து ஒரு சொல்கிறேன் இல்லையா, இந்த ஒரு ஐடியாவாக உருவாகி வெளிப்படுத்துகிறோம். இப்போது இந்த ஒரு கதைங்கிறது ஒரு பண்பாட்டோட ஐடியான்னு சொல்லாமா? இப்போ என் மனசில் ஒரு கதை இருக்குது. ஒரு சிறுகதையாக நான் எழுதியிருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு கதை பீஷ்மன்னு சொல்லிட்டு காலம் இதழில் வெளிவந்திருக்கு. இப்போ என்னுடைய தளத்தில் அதை நான் வெளியிடுவேன். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் நான் முக்கியமான கதைன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ அந்த கதை என் மனசில் எப்படி தோணுச்சு? அது மகாபாரதத்திலிருந்து நான் எடுத்து அதை வேறு விதமான கோணத்தில் எழுதியிருக்கேன்.
இப்போ அந்த கதை எப்படி உருவானது? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனல்ல மூலமாக என்னுடன் தொடர்பு கொண்ட ஒரு வாசகியுடன் மேற்கொண்ட உரையாடலில் இருந்து எழுந்த ஒரு ஸ்பார்க்கில் உருவானது. இப்போ அந்த கதையை வாசிச்சிங்கன்னா, அதுக்கும் அந்த உரையாடலுக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. ஆனா, அதுதான் சொல்ல வரேன் இல்லையா? எப்படி அந்த ஐடியா உருவாச்சு சொல்ல முடியாது. அந்த உரையாடல் இல்ல அப்படின்னா, அந்த ஐடியா எனக்கு உருவாகி இருக்காது. ஆனா, அந்த ஐடியாவுக்கும், அந்த உரையாடலுக்கும் பெரிய நேரடி தொடர்பே கிடையாது. மகாபாரதம் அதையும் சம்மந்தப்படுத்தவே முடியாது. அதுலயும் நான் அந்த மகாபாரத பாத்திரங்களை நான் அந்த கதையில பயன்படுத்தி இருக்கும் விதம், அதை வெளிப்படுத்தி இருக்க விதம், அந்த கதை எழுதியிருக்கும் விதம் எல்லாமே ரொம்பவும் புதுமையானது. ஸோ ஒரு ஐடியா உள்ள தோணுனா மட்டும் பத்தாது. அதாவது ஒரு குழந்தை ஒரு கருவாவது ஒண்ணு. அந்த குழந்தை என்னவாக உருவாகுது? அந்த கரு எப்படி உருவாகுது, வளருது? அது ஆணா வருதா? பெண்ணாக வருதா? அழகான குழந்தையா வருதா? புத்திசாலித்தனமான குழந்தையாக வருதா? அடம் பிடிக்கிற குழந்தையா இருக்கா? சமத்து குழந்தையா இருக்குமான்னு எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. ஆனா, அதற்காக அதெல்லாமே வந்து திட்டமிடப்படலைன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்ல வரேன் இல்லையா? நாம என்ன மாரியான வாழ்க்கைய வாழணுமோ, நாம பிறப்பதற்கு முன்னாடியே அதெல்லாம் தீர்மானிக்கப்படுது. அதனால தான் நான் இந்த ஜாதகம் ரொம்ப முக்கியம். நான் உளவியல் ஜோதிடத்தை பத்தி விரிவாக பேசுறேன். பட் நெறைய இவ்வளோ நுட்பமும் கவனிச்சு பாருங்க. ஒரு பண்பாட்டுல வந்து ஒரு கதை உருவாவதே இவ்வளோ சிரமமாக இருக்குங்கும்போது, ஒரு ஜோதிடம் போன்ற அது ஒரு விதமான அறிவியல் தான். ஜோதிடம் வந்து முழு முழு கற்பனை கிடையாது. 12 ராசிகள், அது வந்து 360 டிகிரி ஒரு வட்டத்தை வந்து குறிப்பிடுது, ஒரு வருடத்தை குறிப்பிடுது. இப்படின்னு நெறைய நுட்பங்கள் இருக்கு. மொழியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து எண்கள். அதாவது ஒரு மொழி வந்து செம்மொழியாக இருப்பது ஒன்று. தமிழ் ஒரு செம்மொழி. ஆனா தமிழ் ஒரு அறிவியல் மொழியா? ஆனா அறிவியல் என்பது வேறு. அதற்கு கணிதம் வேண்டும். தமிழ்ல எண்கள் இருக்கு. எத்தனை பேருக்கு தமிழ் எண்கள் தெரியும்? முதல்ல தமிழே நம்மளுக்கு தெரியறதில்ல. தமிழ் எண்கள் எப்படி நம்மளுக்கு தெரியும்? இப்ப தமிழ்ல வந்து அறிவியல் வளர்ந்திருந்ததுன்னா, தமிழ் எண்களையும் நம்ம சகஜமாக பயன்படுத்தி இருப்போம். யோசிக்கணும் இதை. ஏதாவது குறிப்புகள் இருக்கான்னு யாராவது தமிழ் அறிஞர்கள் தான் சொல்லணும். சங்க இலக்கியத்தை பத்தி பேசுறோம். புலியை வந்து முறத்தால துரத்திய பெண் அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கோம். கடை 7 வள்ளல்கள்லாம் பேசுகிறோம். ஸோ நம்முடைய தமிழரின் அறிவியல் சிந்தனை எப்படி இருந்தது? இருந்திருக்கு கண்டிப்பாக. நம்ம கட்டப்படும் கோவில்களை கவனிக்கலாம். சோழர்கள் காலத்தில் வந்து கப்பல் இல்லாமல் நம்ம தாய்லாந்து, கம்போடியா போன்ற நாடுகளுக்கு நம்முடைய மரபு சென்றிருக்காது. அப்போது அதெல்லாம் நம்ம குறித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. இதெல்லாம் முன்னே கற்பனையாக கதைகளாக பொன்னியின் செல்வன் போல் எழுதுறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக யோசிக்க தொடங்கணும். அதான் சொல்கிறேன், இதெல்லாமே நிறைய செய்யலாம். எங்கெங்கே தொடங்கி எங்கே போகுது பாருங்கள். ஒரு தனி மனிதர் வந்து ஒரு சமூகத்தின் ஒரு அங்கம், ஒரு பண்பாட்டின் ஒரு பகுதி. ஒரு பண்பாடு, ஒரு சமூகம் வந்து ஒரு தனி மனிதனை செதுக்கி எடுக்குது. அதே போல் ஒரு நாம் வந்து ஒரு ஆளுமையாக உருவெடுத்து சமூகத்தை, பண்பாட்டை செதுக்க, அதை உருவாக்க, மாற்ற, வழிநடத்த, மாற்றியமைக்க ஏதாவது பண்ணணும். நாம் சமூகத்துக்கு பங்களிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கை வந்து முழுமை கொள்ளும். அப்படி எப்படி பங்களிக்கிறோங்கிறது நாம் கவனிக்கணும். அதுதான் நம்முடைய ஸ்வதர்மம்னு சொல்லலாம். அதை குறித்தும் ஒரு காணொளி இருக்குது. ஸோ அதை நான் திருப்பி சொல்வது என்னென்னா, கவனிங்க. எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்வின் ஆழம், அந்த விரிவு, புரிதல் நிறைய மாறும். இப்போ குறியீடுகள் நிறைய பேசிக்கிட்டேன். இப்போ இந்த படம் அழகான ஒரு குறியீடு. படத்தை என்னங்கிறது சரியாக தெரியுதான்னு தெரியலை. ஜூம் பண்ணி பார்த்தீங்களாலும் தெரியுமான்னு தெரியலை. ஏன்னா இதுக்கு மேலே நுட்பமாக உருவாக்க முடியலைன்னு. நான் என்ன சொன்னேன், இது ஒரு குறியீடு. அந்த குறியீடில் என்ன புரியுது, இதை பற்றி நான் விளக்குனா உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு என்ன புரியுதுங்கிறது உங்களுக்கு மட்டுமே உரியது. அதுதான் குறியீடுகளின் அழகு.
அப்படியே பல குறியீடுகள் இருக்கு. ஒரு மொழியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறியீடுகளின் தொகுப்பு தான். மரம்ங்கிற சொல், அது வந்து ஒரு சொல், ஒரு ஒலிக்குறிப்பு. அது வந்து ஒரு வாழும் உயிரினத்தை குறிக்குது. ஒரு குறியீடு மரம்ங்கிற சொல்லு. அந்த மரம் பாரு அழகா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சத்தத்தின் மூலமாக அந்த மரம் பாரு அழகா இருக்குன்னு ஒரு சத்தம் எழுப்புவதன் மூலமாக, தொடர்ச்சியான ஒரு சத்தத்தை உருவாக்குவதன் மூலமாக நாம் ஒருவருடைய கவனத்தை வந்து மரம்ங்கிற ஒரு பொருளை நோக்கி, அது அங்கே எங்கேயோ இருக்கு பக்கத்தில், திருப்புறோம். எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக விஷயமா ஒரு குழந்தை இது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணும்? பேன்னு கத்தி ஏதாவது பண்ணி கையை ஆட்டி மரத்தை நோக்கி சுட்டி காட்டும். அப்போ நம்மளுக்கு புரியாது. என்ன காமிக்கிற? காக்காயா அது? ஓ, அந்த அங்கிள் அங்கே இருக்காரா? இப்படின்னு நம்ம ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த குழந்தை என்ன சுட்டி காட்டுன்னு நம்மளுக்கு தெரியுமா? அப்போ மொழி எவ்வளோ முக்கியம் கவனிச்சு பாருங்க. மொழி இல்லைன்னா நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளால் வெளிப்படுத்த முடியாது. நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னு வெளிப்படுத்தலைன்னா மற்றவங்களால் நம்மளை புரிந்து கொள்ள முடியாது. மற்றவங்க நம்மளை புரிந்து கொள்ளணும்னா நம்மளுக்குள்ளே இருப்பதை நாம் உண்மையாக நேர்மையாக வெளிப்படுத்தணும். அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது எப்படி தெரியும்? அதுக்கு தான் நான் எழுத்தை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் பேசுவதன் மூலமாக எனக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கே தெரியுது. ஏன்னா இந்த வார்த்தை வெளியில் வர்றதுக்கு அப்புறம் தான் அடுத்த வார்த்தை வெளியில் வருது, அடுத்த வார்த்தை வெளியில் வருது. இப்போ 50 நிமிஷமாக நான் பேசியிருக்கேன்னா இதுக்கு முன்னோ நேரமாக நான் என்னென்ன வார்த்தைகள் பேசணுனோ அதன் அடிப்படையில் நான் இந்த வார்த்தையை என்னால் பேச முடியுது. இப்போ நான் வந்து எழுதி சிந்திச்சு நிறைய விதத்தில் என்னுடைய மனதை வந்து பக்குவப்படுத்தி இருக்கேன், பண்படுத்தி இருக்கேன். அதனால் மொழி இயல்பாக வெளியில் வருது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். யார் வேணாலும் இதை செய்ய முடியும். இப்போ நான் மெய்ஞான ரீதியாக எப்படி என் மனம் செயல்படுது, நான் எப்படி இதயபூர்வமாக என்னை வெளிப்படுத்துகிறேன், எப்படி என் எனர்ஜியை பயன்படுத்துகிறேன்னு நிறைய விதங்களை நான் விளக்கியிருக்கேன். இப்போ இதையெல்லாம் நீங்களும் புரிந்து கொண்டு நீங்களும் பயிற்சி செய்து கொண்டு இப்போ நான் குணப்படுத்துதல் மூலமாக இன்னும் உடலை பல்வேறு விதங்களில் மாற்றி அமைச்சிருக்கேன். அதனால தான் என்னுடைய குரலில் இந்த மாற்றம் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நான் செய்கிறதையெல்லாம் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண முடியாது. இதை தான் சொல்ல வரேன் இல்லையா? நீங்கள் இதன் மூலமாக உங்களுக்கான ஒரு பாதையை கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ள ஒரு கருவை உருவாக்குங்கள், ஒரு ஐடியாவை உருவாக்குங்க, அதை வந்து வெளிப்படுத்துங்க. நான் முன்னாடியே ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு பிளாக் போல் எழுதலாம். குறிப்பாக நான் முன்னால் குறிப்பிட்ட சில வாசகர், நான் பேரை குறிப்பிட விரும்பலை, ஏன்னா எல்லாம் பல சிக்கல்கள் வரக்கூடும் ஏதாவது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். இப்போது நீங்கள் வந்து நான் கமெண்ட்டுகளை எல்லாம் அலோவ் பண்ணியிருந்த போது நிறைய பேர் அதை பற்றி பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க, பிடிச்சிருந்தது. ஆனால் நான் தான் சொன்னேனே, உங்களுடைய கருத்துக்கள் வந்து என்னை பாதிக்குது. அதனால தான் நான் கமெண்ட்டுகள்லாம் நிறுத்திட்டேன், படிவங்களையும் நிறுத்திட்டேன். இப்போது நீங்கள் வந்து இதை ஒரு பிளாகாக எழுதலாம். உங்களுடைய புரிதலை நீங்கள் வேறு இடத்துல வெளிப்படுத்துங்க, உங்களுக்கு ஒரு ஆளுமையை உருவாக்குங்க. இப்போ இந்த காணொலிகளில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு மட்டுமே உரித்தானது. அதே சமயம் நீங்கள் அதை வந்து வெளிப்படுத்தினீங்கன்னா அதை 1000 பேர் படித்தாங்கன்னா 5 பேருக்கு அதில் சில விஷயங்கள் அது ஒத்துப்போகும். ஆனால் நானும் இப்படி தாங்க நினச்சேன், எனக்கும் அந்த இடம் பிடிச்சிருந்ததுங்க, அந்த இடத்துல அவர் சரியாக சொல்லலை, அந்த நம்ம வளர்றாரு அந்த இடத்துல. நம்ம பாசிட்டிவையும் சொல்லணும், நெகட்டிவையும் சொல்லணும். அப்படி மூலமாக நம்மை ஒரு ஆளுமையாக உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ இது வந்து உங்களுக்குள்ள பழைய நினைவுகளை, பல உணர்வுகளை, சிந்தனைகளை கிளறி இருக்கலாம். அவற்றை நீங்கள் உங்கள் பாணியில் தொகுத்து வெளிப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ இதெல்லாம் எப்படி வெளிப்படுத்துறீங்க, எப்படி புரிஞ்சுக்கொள்றீங்கிறது உங்களுக்கு மட்டுமே உரித்தானது. நான் வந்து சைக்கிள் ஓட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஓட்டுற சைக்கிள் அழகாக இருக்குது, நான் 2 கையை விட்டுட்டு ஓட்டுறேன், தலைகீழாக ஓட்டுறேன், என்ன வேணாலும் நான் பண்ணலாம். அது என்னுடைய பயிற்சிகளின் மூலமாக நான் கண்டு அடைந்தது எல்லாமே. நீங்கள் என்ன பண்ண முடியுங்கிறத நீங்கள் பாருங்கள். சைக்கிள் ஓட்டுறதுக்கு பயப்பட்டீங்கன்னா உட்காந்து கை தட்டி விசில் அடியுங்க, இல்லை காசு போடுங்க, இல்லை ஃபோட்டோ எடுத்து காமெடி பண்ணுங்கள், ட்ரோல் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க.
என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்ததை செய்யலாம். நம்ம முடிந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டலாம். ஏன்னா நான் வேறு இடங்களில் சொல்வது போல், எப்போவுமே சொல்வது போல், நம்முடைய வாழ்க்கையை நம்மை தவிர வேறு யாரும் நம்மை விட சிறப்பாக வாழ முடியாது. நமக்கு முன்னாடி நம்ம போல வேறு யாரும் பிறந்தது கிடையாது. நமக்கு போல வேறு யாரும் பிறக்க போகிறது கிடையாது. நம்ம எல்லோருமே தனித்துவமானவர்கள். அதனால தான் நம்மளுக்குள்ள குழப்பமும் இருக்குது. ஏன்னா இன்னொருவரை போல இருந்துட்டோம்னா எளிது வாழ்வது. மகாத்மா காந்தி என்ன பண்ணார், அம்பேத்கர் என்ன பண்ணார், நடிகர் விஜய் என்ன செஞ்சார், ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு, எல்லாம் காலையில் என்ன சாப்பிட்டாங்க, இட்லி சாப்பிட்றாங்களா, இட்லிக்கு என்ன வச்சுக்கிறாங்க, எவ்வளோ இட்லி சாப்பிட்றாங்க, உடற்பயிற்சி செய்கிறாங்களா, தூங்குறாங்களா, காஃபி குடிக்கிறாங்களா, இப்படி எல்லாம் கவனித்து நம்ம வாழ்க்கையை வாழுது நம்ம போட்ட விட்டுறலாம். அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம மற்றவர்களை தெரிந்து கொள்வதற்கு தான் ஆர்வமாக இருக்கோம். இவன் ஏன் பேசுகிறான், ஏன் இதை சொல்கிறான், இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும், என்ன அரசியல் இருக்கும், ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, இவன் ஏதோ ஃப்ராடு பண்ணுறான். நாம் உத்தமர்கள் போல் நம்ம மற்றவர்களை எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டு எடை போட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் இன்னொருவரை குருட்டுத்தனம் நம்பவும் கூடாது. ஸோ ஒருவரை நம்பலாமா கூடாதா, ஒருவர்கிட்ட என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் புரிந்து கொள்வதற்கு. யோசித்தோம்னா வாழ்க்கை போல குழப்பமானது கிடையவே கிடையாது. ஆனால் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். கோடிக்கணக்கான மனிதர்கள் பல தலைமுறைகளாக பல லட்சக்கணக்கான வருஷங்களாக வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் யாருக்கும் வாழ்க்கைனா என்னன்னு புரியறது கிடையாது, எப்படி வாழ்கிறதுன்னு தெரியறது கிடையாது. தெரிந்தவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவ்வப்போது பேசியிருக்காங்க. புத்தர், இயேசு, காந்தி நம்ம எடுத்துக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச நடிகரையும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த நடிகர் தான் வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்தாருன்னு நாம் நினச்சோம்னா யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். காந்தி மட்டும்தான் மகத்தான மனிதரா? பக்கத்து வீட்டுக்காரர் மகத்தான மனிதர் கிடையாதா? பெட்டிக்கடை வைத்திருப்பவர் அரசியல்வாதியை விட நல்லவர் கிடையாதா? ஸோ நம்ம தான் யோசிக்கணும். நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு முக்கியமாக இல்லையா, அதை நாம் கவனிக்கணும். ஸோ நாம் யார் அப்படிங்கிறது நாம் தீர்மானிக்கலை. நம்முடைய அப்பாவோ அம்மாவோ அவங்களும் தீர்மானிக்கலை. அவங்க ஏதோ ஒரு விபத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கருவாக உருவாகி பிறந்துட்டோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வாழ்க்கை எப்படி வாழ்கிறோங்கிறது நாம் தீர்மானிக்க முடியும் இல்லையா? ஏன்னா இப்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க, இந்த கணத்தை நீங்கள் எப்படி செலவிடுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அடுத்த கணம் நிகழப்போகுது. அப்போ இந்த கணத்தை எப்படி செலவிட போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. யாரும் கத்தியை வச்சு மிரட்டி இந்த காணொலி நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டாகணும்னு சொல்லலை. நீங்கள் முடிவு பண்ணி ஏதோ ஒரு புரிதலோடு தான் கேட்டிருக்கீங்க. இவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. நன்றி, மகிழ்ச்சி. அதே சமயம் இதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போது இதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன, உங்களுடைய புரிதல் என்ன, உங்களுடைய கரு என்ன, மனசுக்குள்ளே போடுங்க. அது உடனே வெளிப்படுத்தாதீங்க. ஒரு தமிழ் எப்படி செம்மொழி ஆச்சோ, ஒரு கல் எப்படி கூழாங்கல் ஆச்சோ, அதை போல் உங்களுக்குள்ளே போட்டு உருட்டிக்கிட்டே இருங்க. அதை வெளிப்படுத்துங்க. அதே சமயம் அதான் சொல்கிறேன் இல்லையா, அது ஒரு ப்ரெஷரையும் பில்ட் பண்ணும். ஒரு குக்கரில் சமைக்கிறது போலன்னு சொல்லலாம். ஒரு ஐடியாவை குக் பண்ணுறது, ரொம்பவும் குக் பண்ணிட்டோம்னா, ப்ரெஷர் வச்சிட்டோம்னா காயெல்லாம் செதஞ்சு போயிடும். ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டோம்னா ஒழுங்காக வெந்திருக்காது. ஸோ அதெல்லாமே நிறைய நம்ம அனுபவம் மூலமாக தான் நம்ம கற்றுக்குவோம். உருளைக்கிழங்குனா எவ்வளோ நேரம், சிக்கன்னா எவ்வளோ நேரம், எவ்வளோ விசில், இதெல்லாம் நம்ம அனுபவபூர்வமாக நம்ம கற்றுக்கிறோம். வேறு யாராவது சமைக்கிறவங்கள பார்த்து கேட்டு கற்றுக்கிறோம். வாழ்க்கை எப்படி கற்றுக்கிறது, அதுதான் அழகே. அதாவது ஒரு குழந்தை, எல்லா குழந்தையும் 10 மாதத்தில் வெளியில் வந்துரும்னு சொல்லுவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், எல்லா குழந்தையும் சரியாக 10 மாதம் கணக்கு பண்ணி வருதா? என்ன வித்தியாசம் இருக்குது யோசிச்சு பாருங்கள். சிலவற்றெல்லாம் பொதுமைப்படுத்தலாம், அதே சமயம் ஒரு தனித்துவமும் இருக்குது எல்லாத்துலேயுமே. எல்லா மரமும் மரங்கள் தான்,
ஆனால் எல்லா மரங்களுமே மரங்கள் கிடையாது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அதேபோல் நாம் எல்லோருமே மனிதர்கள். நாம் எல்லோருக்குமே ஒரு தனித்துவமும் இருக்குது. நம் மனிதர்களாக இருக்கணும். அதே சமயம் நம்முடைய தனித்துவத்தையும் நாம் கைவிடக்கூடாது. இப்போ நம்முடைய தனித்துவம் என்னன்னு நம்மளுக்கு தான் தெரியணும். அதே சமயம் அதை நாமளாக கண்டுபிடிக்கும் போது கஷ்டம். இப்போ நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன். என்னை வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நீங்கள் நிறைய ஃபீட்பேக்கெல்லாம் கொடுத்தீங்க. அதன் மூலமாக நான் பேசுவது நன்றாக இருக்கா, சரியாக இருக்கா, எப்படி பேசலாம், ஏது பேசலான்னு ஆயிரக்கணக்கான காணொளிகளை உருவாக்கி வெவ்வேறு விதங்களில் பேசி புரிந்து கொண்டு இப்போ இந்த காணொளிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். நான் ஆயிரக்கணக்கான படங்களை உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கேன். நான் இதை விட சிறப்பான படங்கள் கூட வந்திருக்கலாம். ஒப்பு நோக்க இது முக்கியமான படம் இல்லாததாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இது ரொம்ப பொருத்தமான ஒரு படம். இப்போ இதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும். ஒரு ஐடியா எடுத்த உடனே சிறப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது தொடக்கத்தில் வெளிப்படும்போது கிறுக்குத்தனமாக, முட்டாள்தனமாக, கோமாளித்தனமாக கூட இருக்கலாம். ஆனால் அது பிற்பாடு வேறு விதங்களில் வடிவம் எடுக்கலாம். அந்த ஐடியா வச்சு வேறு சிலருக்கு வேறு ஐடியாக்கள் தோணலாம். நம்ம சொல்லவே முடியாது. ஒரு ஐடியா என்பது ஒரு விதை போல. அதை நம்மளுக்குள்ளே விதைச்சி அதை ஒரு மரமாக நம்ம வளர்த்து எடுக்கலாம். அதை செய்யணும் நம்ம. அதே சமயம் நமக்குள்ளே இருக்கிற ஐடியாவை வெளியில் தூவி விடணும். அது எப்போ தூவணும்? நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அப்படின்னா அதை நம்ம வளர்த்தெடுக்காமல் உடனே வேறொருவருக்கு கொடுப்பதனால எந்த பயனும் கிடையாது. நமக்குள்ள ஒரு ஐடியா, இப்போ இந்த காணொலியை உருவாக்குனது போல், இந்த சேனலை நான் உருவாக்கிட்டு இருக்கிறது போல் ஒரு ஐடியா நம்மளுக்குள்ளே வளர்ந்து அது ஒரு மரமாக பெருசாக வளர்ந்து அது மலர்ந்து அதிலிருந்து புது ஐடியாக்கள் வெளியில் போகட்டும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் உருவாக்கும் ஒவ்வொரு காணொளிகளுமே ஒரு விதை போல, ஒவ்வொரு சொல்லுமே ஒரு விதை போல, ஒவ்வொரு படமும் ஒரு விதை போல. ஒவ்வொரு சொல்லும் உங்களுக்குள் ஏதோ ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். ஒவ்வொரு படமும் எங்களுக்குள் ஏதோ ஒரு உணர்வை உருவாக்கும். ஒவ்வொன்றும் சில நுட்பமான புரிதல்களை தந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன புரிதல்? அதுதான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு மட்டுமே உரித்தானது. அதே சமயம் பசியை போல எல்லா மனிதர்களுக்கும் உரித்தானது. உங்களுடைய புரிதலைப் போலவே இன்னொரு ஆயிரக்கணக்கான பேருக்கும் அந்த புரிதல் இருக்கலாம். சொல்ல முடியாது. அதை நம்ம வெளிப்படுத்தும் போது தான் நம்ம தெரிய வரும். இப்போ தமிழ் என்பது 8 கோடி மக்கள் பேசும் மொழி. ஆனால் எல்லோரும் ஒரே தமிழை பேசுகிறோமா? அப்போ நான் பேசுகிறதையே இன்னொருவரால் பேச முடியுமா? நான் பேசுகிறேன், என்னாலேயே திருப்பி பேச முடியாது. ஏன்னா இது திட்டமிடப்பட்டு பேசப்படுவது அல்ல. ஒரு பூ மாலை கட்டுறோம், பார்த்தா எல்லா பூ மாலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பூ மாலையும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏன்னா மனிதன் கையால் கட்டப்படுதுங்கும் போது அது ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்கும். அதே சமயம் ஒரு மெஷின் ஒரு மாலை கட்டுதுன்னா அதில் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஏன்னா மெஷின் ப்ரோக்ராம் பண்ணப்படுது. எவ்வளவு நுட்பமாக இருக்கணும் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டுருது. அது அப்படியே அதை கடைப்பிடிக்குது. இன்றைய செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. இப்போ செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் இன்னும் பலம் பெற்று மனிதனை வெற்றி கொள்ளுமா அப்படின்னு நம்ம பலருக்கும் கேள்விகள் இருக்குது. அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா நம்ம செயற்கை நுண்ணறிவு எவ்வளோ வளர்ந்தாலும் மனிதன் என்ன சொல்கிறாங்கிறதன் அடிப்படையில் தான் அது செயல்படும். இப்போ இந்த படத்தை செயற்கை நுண்ணறிவு உருவாக்கி கொடுத்ததுன்னா நான் உள்ளிட்ட வார்த்தைகளை கொண்டு அது புரிஞ்சுக்கிட்டு அது இதை போல படங்களை எங்கில்லாமல் ஒப்பிட்டு எல்லாமே எடுத்து தான் அது உருவாக்கி இருக்கு இல்லையா? இப்போ நான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எப்படி புரியுதோ அதே போல தான் ஒரு செயற்கை நுண்ணறிவுக்கும் புரியுது. இப்போது நான் இதே செயற்கை நுண்ணறிவுக்கு தந்த அதே விவரங்களை ஒரு ஓவியருக்கு சொல்லி ஒரு ஓவியமாக உருவாக்கியிருக்க முடியுமானா அது ரொம்ப கஷ்டம். மனுஷனை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காலத்தில். அதான் சொல்ல வரேன், ஏன் கஷ்டமாக இருக்குன்னா நம்முடைய அகங்காரம். நான் சொல்லும்போது நீங்கள் உங்கள் அகங்காரம் மூலமாக நீங்கள் கேட்குறீங்க. அப்போது நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு மட்டுமே ஆனது. நீங்கள் பாறை போல் இறுகி போயிருந்தீங்கன்னா இந்த சொற்கள் உங்கள் ஆழத்துக்குள் இறங்கவே இறங்காது. களிமண்ணை போல் குலைந்து போயிருந்தீங்கன்னாலும் அதனால் பயன் கிடையாது. ஸோ சரியான இடத்துல உள்ளே போகணும்.
அது உங்கள் ஆழ்மனம் கிரகித்து கொள்ளும். அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ 1 மணி நேரம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா 1 மணி நேரம் நீங்கள் கேட்ட எல்லா விஷயமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். எல்லாமே பிடிச்சிருக்கும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியும், ஒத்துக்கொள்ள முடியும்னு சொல்ல முடியாது. இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் பிடிச்சிருக்கும், சிலது உறுத்தும், சிலது புரியும், சிலது புரியாமல் இருக்கும், சிலது குழப்பத்தை தரும், சிலது தெளிவை தரும். பட் எல்லாம் கலந்தது தான். அதான் நான் சொல்கிறேன், இது ஒரு பயணம். ஒரு பயணத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்கும், குளிர் இருக்கும், வெயில் இருக்கும், பசி இருக்கும், வாந்தி வரும், தூக்கம் வரும். நம்மளுக்கு பிடிச்சதே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம தூக்கம் வர நேரத்தில் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். பயணம் செய்ய வேண்டியதில் தூங்க வேண்டியது இருக்கும். எளிது கிடையாது. அது கூட்டமாக போனோம்னா மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஒருத்தர் தூங்கினார்னா இன்னொருத்தர் முழிச்சிருக்கலாம், கதை பேசிக்கிட்டே போகலாம், ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் அங்கே கூட்டமாக நம்ம எங்கே போக முடியும்? இது ஒரு அகவழி பயணம். நம்முடைய மனதுக்குள் தனியாக நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளும் பயணம். அது கூட்டமாலாம் செய்ய முடியாது. ஸோ மொழி என்பது மிகவும் ஆழமானது. இப்போ மொழியை கொண்டு தான் நம்ம இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கோம். ஒரு பாதை போல. இப்போது ஒரு படிக்கட்டுன்னு சொல்கிறோம். படிக்கட்டுகள் மூலமாக ஒரு மலை ஏறி போவது போல் ஒவ்வொரு வார்த்தையாக போட்டு 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 ஒரு பாதையை நான் உருவாக்கிட்டு போகிறேன். இப்போ ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதை போலன்னு சொன்னேன். அப்படி இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதையாக நான் விதைச்சிட்டு போகிறேன்னு சொல்லலாம். இப்போது இந்த விதைகளில் ஒரு சில விதைகள் உங்களுக்குள்ளே விழுகும். இயேசுவின் ஒரு அருமையான வரி இருக்குது. நம்ம விதைகளை எங்கே தூவினாலும் ஒரு சிலது பாறையில் விழும், சிலது மண்ணில் வரும், சிலது முள்ளுக்குள்ளே விழும், சிலதை பறவைகள் கொத்தி செல்லும், சிலது தண்ணி அடிச்சிட்டு போகும், சில வெயிலில் வறண்டு போகும். ஸோ எல்லா விதைகளும் முளைக்காது. அதை போல தான் நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது நான் ஒரு பூங்காவாக உருவாக்குறேன்னா இல்லை, ஒரு காட்டை உருவாக்க முயற்சிக்கிறேன். இப்போ எத்தனை பேர் இதை கேட்குறாங்களோ, எத்தனை பேருக்கு என்ன புரியுதோ அதை வெடிப்பில் அவங்க மனசுக்குள்ளே ஒரு பூந்தோட்டம் உருவாகும். மலர்கள் தோன்றலாம், பூச்சிகள் வரலாம், புழுக்கள் உருவாகலாம். அவங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படும். மொழியை கொண்டு புதுசாக எதையுமே நம்ம உருவாக்குவது கிடையாது. அறிவு என்பது ஏற்கனவே இருப்பது தான். நாலேஜ் இஸ் அ வே ஆஃப் இன்டர்பிரட்டிங் த ரியாலிட்டி. அறிவு என்பது யதார்த்தத்தின் வெளிப்பாடு. அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோங்கிறது நம்முடைய புரிதலின் அடிப்படையிலால் ஆனது. இப்போ நம்ம தமிழ் தெரிஞ்சிச்சுன்னா தமிழில் என்ன வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியுமோ அதன் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்வோம் வாழ்க்கையை. இப்போ இந்த படத்துக்கும் தமிழ் மொழிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் இந்த படத்தை புரிந்து கொள்வதற்கு மொழி தேவைப்படும். ஏன்னா இந்த சிலை என்னன்னு தெரியணும், இந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிறது என்ன, நிறைய எல்லாமே நீங்கள் மொழி மூலமாக தான் நம்ம புரிந்து கொள்வோம். அதான் நான் ஏற்கனவே சொல்லுவேன், மிருகங்கள் வாழ்க்கையை வாழுதுன்னா மனிதனும் மிருகத்தை போல வாழ முடியும், எதையும் புரிந்து கொள்ளாமல். ஆனால் ஒரு குழப்பமும் பயமும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வாழ்க்கையை நம்ம எந்த அளவு புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவு தெளிவு உருவாகும், குழப்பங்கள் போகும். அந்த புரிதல் இருளில் இருந்து நம்மளை விடுவிக்கும். இருள் என்பது ஒரு பிணைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இருளுக்குள்ளே இருந்தோம்னா பயந்துக்கிட்டே தான் இருப்போம். ஏதாவது சத்தம் கேட்டுனா கூட யார் என்ன ஏதுன்னு யோசிப்போம். மனிதனா மிருகமா? அப்போ அவங்ககிட்ட இருந்து ஒரு பதில் வர வேண்டியது இருக்குது. விசில் சத்தம் நான் தானே, ஏதாவது ஒன்று வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் நான் பேச்சுங்கிறது கிட்டத்தட்ட அந்த கோணத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மொழியை ரொம்பவும் மட்டமாக நம்ம பயன்படுத்துகிறோம். கம்பராமாயணம் இதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் மொழியோட உச்சம். அதே சமயம் சினிமா பாடல்கள் பார்த்திங்கன்னா மொழியோட கீழ்நிலை, இழிவு நிலையில் இருக்குது. ஸோ நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒரு ஏணின்னு வச்சுக்கிட்டிங்க மொழி அப்படின்னா, ஏணியில் கீழ்ப்பகுதியில் இருக்கோமா மேல் பகுதியில் இருக்கோமா? ஏணியில் மேலே ஏற ஏற நம்ம உயர்றோம். உயரும்போது நம்ம உலகை இன்னும் விரிவாக பார்க்க முடியும். அதுதான் ஆன்மீகம்னு சொல்லலாம் இல்லையா? இப்போது முன்னாடி இது ஒட்டி பேசின படத்தை நினைவுபடுத்தி பாருங்கள், ரீவன் பண்ணி பின்னாடி போய் பாருங்கள். ஒரு எப்படி வளருதுன்னா அது தன்னியல்பாக வளருது. சூரியன் நோக்கி அது வளருது, சூரியன் அதை ஈர்க்குது. இப்போ அதை போல மேலான சிந்தனைகள் நம்மளை ஈர்க்கணும். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது, நுட்பங்கள் இருக்குது.
அதை எப்படி பார்க்குறோங்கிறது நம்முடைய புரிதல். நான் எப்பவுமே சொல்லுவேன், அதாவது வாழ்வின் அழகு வந்து அது நுட்பங்களில் இருக்கு, பிரம்மாண்டத்தில் இல்லை. பாகுபலி ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம். அந்த பைப்பர் கதை, நான் சொன்ன பைப்பர் கதை வந்து ரொம்ப எளிமையான கதை. இப்போ குழந்தைகள் எதை விரும்புவாங்க? உண்மையான கற்பனை திறன் கொண்ட புத்திசாலித்தனமான குழந்தைகள் வந்து கதை கேட்பதை தான் விரும்புவாங்க. ஏன்னா கற்பனையில் அவங்க ஒரு உலகை உருவாக்கி கொள்ள முடியும். அந்த குழந்தைகளுக்கு கதை சொல்லாமல் அதை வந்து காணொளியில் போட்டு காமிக்கும்போது குழந்தையோட கற்பனை திறனை நம்ம மழுங்கடிச்சிடறோம். குழந்தைகள் எதிர்பார்ப்பை உருவாக்கிடுறோம். ஏன்னா அந்த கலர்ஃபுல்லான ஸ்க்ரீனை பார்க்குற குழந்தை வந்து அந்த மனம் அதால் கவரப்பட்டு விடும். அந்த கலர்ஃபுல்லான உணர்ச்சிகளை, அது கொடுக்கும் மகிழ்ச்சியை வந்து உலகத்தில் தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் உலகம் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லானது கிடையாது. நம்ம கார்ட்டூன் படங்களில், அதுவும் குழந்தைகளுக்கான கார்ட்டூன் படங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அதை உலகத்தில் பார்க்க முடியுமா குழந்தையால்? அப்போது அந்த குழந்தையோட அகப்புரிதல், அது உள்ளுக்குள்ளே என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதோட மனதில் என்ன பிரதிபலிச்சிருக்கு, எது நினைவில் இருக்குது, அதுக்கும் உலகத்துக்கும் இடையில் ஒரு பிளவு உருவாகும். அந்த பிளவை வந்து கடப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த குழந்தைக்கு அது புரியாத வயசில் அந்த பிம்பங்கள் உருவாகிடுது. அது ஆழ் மனதில் அது பதிஞ்சிருக்கும். இப்போ இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். இதற்கு தான் உளவியல் தேவை. இது ஒரு நுட்பமான விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த நவீன காலம் வந்து பலவேறு சிக்கல்களை உருவாக்குது. அதாவது இப்போ இந்த காணொளிகளை வந்து நான் ஒவ்வொன்றையும் ஒரு திங்கட்கிழமை காலைய நேரம் காலை 10:30 மணிக்கு நான் போஸ்ட் செய்கிறேன். இதில் ஒரு காரணம் இருக்குது. அதாவது நான் உட்காந்து உடனே ரிசர்ச் பண்ணி இந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கலை. ஏன்னா மண்டே மார்னிங் ப்ளூஸ்னு நம்ம சொல்லுவாங்க. திங்கட்கிழமை காலையில் நம்ம நேரம் எப்படி உருவாகுது அப்படிங்கிற எனக்கு என் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் வேலைக்கு போகும்போது. ஏன்னா அன்றைய நாள் எப்படி உருவாகுதோ அதன் அடிப்பில் அந்த வாரமே இருக்கும். அன்னைக்கு நாள் எளிதாக போச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை, சிக்கலே இல்லை, ஏதோ ஒன்று சொல்ல முடியாது. அது அந்த மூடை செட் பண்ணும். இப்போ அந்த திங்கட்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலிப்போடு தான் வாழ்க்கை தொடங்கும். இது வந்து ஒரு நவீன கால வாழ்க்கை உருவாக்கும் ஒரு மனநிலை. இது வந்து ஒரு விவசாய குடும்பத்திலேயோ பிறந்தவருக்கு, ஒரு கிராமத்தில் வாழ்பவருக்கு இருக்காது. ஏன்னா அவர் திங்கட்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போது இதை நாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அதனால தான் திங்கட்கிழமையை நான் தேர்ந்தெடுத்தேன். முன்னரே சொன்னது போல் உடனே இதை வந்து புத்தகத்தை வாசித்து ரிசர்ச் பண்ணி தேர்ந்தெடுக்கலை. என்றைக்கு இதை போஸ்ட் பண்ணலான்னு தோணும் போது இந்த நேரம் பண்ணலான்னு தோணுச்சு. ஏன் அந்த நேரம் பண்ணலான்னு யோசித்த போது இந்த புரிதல்கள் கிடச்சிது. ஏன்னா பலருக்கும் மண்டே வந்து ஒரு சலிப்பு ஊட்டும் நாளாக இருக்க முடியும் என்னை போல். அப்போது இது இந்தியா நேரத்தில், இது இரவு நேரத்தில் இது நீங்கள் இதை கேட்கும்போது உங்கள் மனநிலையை மாற்றக்கூடும். ஏன்னா நான் முன்வைக்கும் பார்வைகள் மிகவும் வித்தியாசமானவை. இன்றைய நாள் மகிழ்ச்சியாக போச்சுன்னா இதிலிருந்து மகிழ்ச்சியான விஷயங்களை கிரகித்து கொண்டு இந்த வாரத்தை நீங்கள் அதற்கேற்றாற் போல் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக இல்லை, விரக்தியாக போச்சுன்னா இதிலிருந்து நீங்கள் வேறு எதையாவது கற்றுக்கொண்டு மாற்ற முடியுமான்னு பாருங்கள். ஸோ இதை வந்து ஒரு பயிற்சியாக, ஒரு வாழ்க்கை முறையாக நான் பல்வேறு விதங்களில் இந்த காணொளிகளை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். முன்னரே சொன்னது போல் 1.25 மணி நேரம் உங்களால் கேட்க முடியலன்னா இந்த படங்களை பார்த்து அதை குறித்து சிந்தித்து அதிலிருந்து நீங்கள் புதுவிதமான புரிதல்களை உருவாக்கி கொள்ளலாம். இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நான் முன்னரே சொன்னது போல் வானத்து நட்சத்திரங்களை போல தான் இது. நட்சத்திரங்களை ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். என் மனதில் இருக்கும் அந்த வார்த்தைகளை உங்களால் பார்க்க முடியாது. ஒவ்வொரு வார்த்தையாக தான் என்னால் வெளிப்படுத்த முடியும். ஒவ்வொரு வார்த்தையாக தான் நீங்கள் கேட்க முடியும். அதனால்தான் காலம் உருவாகுது. இப்போது நான் இது வரைக்கும் ஒரு 10,000 வார்த்தைகள் பேசியிருக்கேன்னு வைங்க. இந்த 10,000 வார்த்தைகளையும் ஒரு குலுக்கல் முறையில் போட்டு ஒரு ஜாரில் போட்டு குலுக்கி வைக்கிற மாதிரி ஒரு படம் போட்டால் யோசிச்சு பாருங்கள். அதனால் ஏதாவது உங்களுக்கு புரியுமா?
அப்போது அதுதான் அழகு. இதெல்லாம் தான் நுட்பங்கள். இதெல்லாம் புரிய புரிய வாழ்க்கை நம்மளுக்கு புரிய வரும். நான் ஒரு திட்டத்தோட ஒரு நோக்கத்தோட தான் இதை நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். முதல் காணொளி 1 மணி நேரம், 2ஆம் காணொளி 1/2 மணி நேரம், 3ஆம் காணொளி 1 1/4 மணி நேரம். அதுக்கு மேலே போக போகுது. இப்போ நீங்கள் இது ஒவ்வொன்றையும் எவ்வளோ நேரம் கவனிச்சிங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் இது நீளமாக இருக்குன்னா உங்களுக்கு கோபம் வருதா? இது பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? இவ்வளோ நீளமாக பேசணுமான்னு தோணுதா? இன்னும் நீளமாக பேசலான்னு தோணுதா? இல்லை 1 1/4 மணி நேரம் தொடர்ந்து பேசாமல் இதை ஒரு 3 4 காணொளிகளாக உருவாக்கி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதா? ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம் தோணும். நீங்கள் இப்போ அதையெல்லாம் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா அது என்னுடைய மனசை கலைத்து போடும், குலைத்து போடும். நான் என்ன பேசணுங்கிறது அதற்கேற்றாற் போல் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ சில சமயம் அது தேவைப்படுது, சில சமயம் அது தேவைப்படுது. நம்ம தான் அதை தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த படம் பாருங்கள். படத்தில் என்ன புரியுது கவனியுங்க. புரியலன்னா இன்னொருவர்கிட்ட கேளுங்க. ஸோ சில சமயம் நம்மளுக்கு அதே சமயம் தான் சொல்ல வரேன் இல்லையா, அவர்கிட்ட இந்த படத்துலேருந்து என்ன புரியுதுல்ல இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்க. இன்னொருவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு அவரோட எண்ணங்களை ஃபுல்லாக நம்ம கேட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த புரிதலுமே வராமலும் போயிடலாம். சில சமயம் கேட்காம இருப்பது நல்லது, சில சமயம் கேட்பது நல்லது. இதெல்லாமே நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன கேட்கணும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தான் கற்றுக்கணும். இப்போ வாழ்க்கை என்பது அதுதான். வாழ்வதன் மூலமாக தான் வாழ கற்றுக்கொள்ள முடியும். அது சைக்கிள் விடுவதைப் போல, நீச்சல் அடிப்பதைப் போல ஒரு நுட்பம், ஒரு நேக்கு இருக்குது அதுக்கு. அது ஒவ்வொரு கணமும் அந்த நேக்கை நாம் மெயின்டைன் பண்ணணும். சைக்கிள் ஓட்டுறதுன்னா 50 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் ஓட்டுறதும் ஒன்று தான், 5 கிலோமீட்டர் ஓட்டுறதும் ஒன்று தான். 5 கிலோமீட்டர் நம்ம விழுகாமல் போனோம்னா 500 கிலோமீட்டர் விழுகாமல் போவோம்னு சொல்ல முடியும். ஆனால் 500 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்மளால் ஓட்ட முடியுமா? 5 கிலோமீட்டர் ஓட்டுவதற்கு உண்டான ஸ்டாமினா வேறு, 500 கிலோமீட்டர் ஓட்டுவதற்கான ஸ்டாமினா வேறு. நிறைய இருக்குது. ஸோ நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்போதுமே சொல்வது போல், நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.